தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அருள். ஆலவனத்து அமரன் நடம் கண்டு வந்த காரைக்காலம் இதன்னை பாலருந்தி மைமலையில் பதிகை இசை பல பகர்ந்த பாலன் தன்னை சூலை சிவன் அருளார் தடுத்தானே தடுத்தாண்டான் தோடன் தன்னை மாலை மணிவா ஜகனி மற்றையடியரையும் நடிவணங்குவோமே. உலகெலாம்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியின் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியேதான் அடைந்த ஒரு தீச்சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதர் புத்தான் தொடர் எடுக்கு மக்கதையின் தமிழ்ச்செய்யுடாய் நடக்கும் என்மி நமக்கருள் செய்தட தடக்க எந்துடைத்தாள் செவினின் முடிகடக்கடித்தினை கருத்துள் இருத்துவம் மதிவளர் சடைமுடி மன்றுடாரை முந்துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்னதற் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. தூய சொன்மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். தூக்கு சீர்திரு தொண்ட தொகை வெறி வாக்கிய நாட்சொல்ல வல்லபிரான் எங்கள் வாக்கிய பயனாப்பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி எடுத்து. எல்லாம் வல்ல செம்மேனியம்மான் தில்லையம்பதியிலே தீர்த்தம் என்பது சிவகங்கையே ஏத்த அருந்தரம் எழிற்புரிவுரே மூர்த்தி அம்பர கூத்தனது உருவே என்று போற்ற பெறுகிற மூர்த்தி தரம் தீர்த்தம் ஏனைய திருத்தல மரம் என்று சொல்லுகிற தில்லை மற்றும் ஒரு திருத்தல மரமாக வட ஆரண்யம் என்று நம்ம ஆரங்காட்டி சொல்லுவது போல ஆலமரமும் திருத்தல மரமாக கருதப்பெறுகிற ஒரு புண்ணியப்பதி நம்முடைய தில்லை என்று சொல்லுகிற பெரும்பற்ற புலியூர் சிதம்பரம். அங்கே எப்படி எல்லாம் உள்ள பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மையோடு பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் செய்தருளுகிற ஆனந்த மூர்த்தியாக அம்பலத்திலே எழுந்தருள் இருக்கிறாரோ அந்த ஆடல் ஈசன் நம்முடைய செந்திரு சென்னை மாநகரிலே பள்ளிக்கரணை பகுதியிலே சிற்சபாமணி கூடத்திலே அருள்மிகு சிற்சபாநாயகி உடனாய சிற்சபேசனாக நம்முடைய பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய திருவடி தாமரைகளை சிந்தை செய்து இந்த அற்புதமான சிற்சபாமணி கூடத்தை நிறுவி சைவமும் தமிழும் தடைத்து இனிது அங்கு பெரும் தொண்டாற்றி வருகிற பெருந்தகையார் திருக்கைலாய வாத்தியம் முதலான இசைக்கருவிகளை இசைக்க பயிற்சி கொடுத்து தாமும் அந்த அற்புதமான திருப்பணியிலே ஈடுபட்டு மிக சிறப்பான பல்வேறு அறப்பணிகளையும் மாற்றி வருகிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திருத்தொண்டர் மாமணி சிவத்திரு திருஞானமையா அவர்களுக்கு இடையே என்னுடைய பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே உங்களுடைய கரவலியோடு தெரிவித்து அவருடைய திருவருட் சமூகத்தை வாழ்த்தி இந்த அற்புதமான அரங்கிலே வருகை தந்து வீட்டிருக்கிற திருநெறி தொண்டர் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய நம் ஐயா கோதண்டராமன் ஐயா அவர்கள் அவர்களது இல்லத்து அரசியாரோடு வந்து இந்த அற்புதமான வைபவத்திலே கலந்து கொள்வதிலே பேரார்வமுடையவர். பாராட்டுதலுக்குரிய நம்முடைய ஐயா உயரவாசகம் ஐயா அவர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள். பல்வேறு அறிஞர்கள் மக்களும் அருளாளர்களும் தாய்மார்களும் குழந்தைகளும்
குழுமி இருக்கிற இந்த அரங்கிலே வீற்றிருக்கிற அனைவரையும் அடியே பணிவார்ந்த வணக்கங்களை உங்கள் திருவடிகளிலே சமர்ப்பித்து இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகிறேன். புத்தாண்டு பரபவ என்று சொல்லுகிற இந்த ஆண்டிலே சித்திரை மாதத்திலே திருநாவுக்கரசர் சுவாமிகளுடைய குருபூசை நன்னாள் என்பது இயல்பாகவே கொண்டாடப்பெறுகிற ஒரு அற்புதமான அமைப்பு. பொருத்தமாக நாம் இன்றைக்கு அவருடைய அற்புதமான சரிதத்தை தொடங்க இருக்கிறோம். அது இயல்பாகவே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசர் சுவாமிகளுடைய புராணத்தை அருளி செய்வதற்கு முன்பாகவே அடியார்கள் அப்படின்னா அவர்கள் எப்படி இருப்பார்கள், ஒரு கற்பனை செய்து பார்த்தால் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படிங்கிற கருத்தை மெய்ப்பிக்கும் பொருட்டு அவருடைய திருவுள்ளத்திலே அடியார் திருக்கோலம், அடியார் என்றால் அது நம்முடைய நாவுக்கரசர் பெருமானாகத்தான் இருக்க முடியும் என்று கருதி திருக்கூட்ட சிறப்பிலே தொடங்குகிற பொழுதே அற்புதமான பல பாடல்களை அருளி செய்கிறார். பூதநாயகர் என தொடங்கி வருகிற அந்த பகுதியில் உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல் தான். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரன் ஈசன் பணி அல்லது ஒன்றியலார் ஈர அன்பினர் யாதும் குறைவியலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்படிங்கிற இந்த பாடல்களை பார்க்கிற பொழுது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவுள்ளத்துல அடியார் திருக்கோலத்துல திருக்கூட்டத்துல எண்ணில்லாதவர் ஒரு தோளம் தொண்டருடன் எண்ணவே முடியாது இல்லையா? அப்படி இருக்கிற அடியார் திருக்கூட்டத்துல ஒருத்தர் முதன்மைப்படுத்தி அவருடைய திருவுள்ளம் அந்த எந்த அளவு தியானித்திருந்திருந்தால் இப்படிப்பட்ட வாக்கு சேக்கிழார் பெருமானுடைய வாக்கிலே உதயமாகி இருக்கும் என்று நாம் கருத வேண்டும். அதனால அவர் தான் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்கியவர். இந்த ஆடை கந்தை ஆரம் கண்டிகை இடையரா பேரன்பும் மடைவாரும் இணைவிடியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் இல்லையா, தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவடகும் துதித்து வாழ்வோம். மாதவ சுவாமிகள் அழகா இந்த பாட்டு காஞ்சி புராணத்துல அந்த பாடுகிற அந்த பாடல் சேக்கிழார் பெருமான் 2 இடங்கள்ல இதே கருத்து அமைய பாடிய பாடலினுடைய சாரமாக வருகிற அந்த பாடல் நம்ம கண்ணினால அப்படியே நம்ம திருநாவுக்கரசர் சுவாமிகளை கொண்டு வந்து நிறுத்தோம். ஆனால் நம்ம அடியார் கோலத்தை கருத்திற்கொண்டு வணங்குவதற்குரிய அற்புதமான திருவேட பொலிவு நம்முடைய திருநாவுக்கரசர் சுவாமிகளுடைய திருவேடம் என்பதை கருத்திற்கொண்டு இப்போ நம்ம இன்றைய நாள் அவருடைய சரித பகுதியை பார்க்க வேண்டும். முதல் பாடலே சுவாமியினுடைய திருப்பெயரை சொல்லியே தொடங்குகிறார். இப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய புராணம்னா வேத நெறி தடைத்து உங்க அப்படின்னு தொடங்கும். ஏனைய பிற நாயன்மார்களையெல்லாம் நாட்டு சிறப்பு, நகர் சிறப்பு, அவர்கள் செய்த தொண்டு இதையெல்லாம் சொல்ல வரும்போது தொடக்கம் என்பது ஒரு வகையிலே இருக்கும். ஆனால் நம்ம நாவுக்கரசர் பெருமானுடைய புராணத்துல எடுத்த உடனே அவருடைய திருநாமத்தை சொல்லி தொடங்குகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. ஏன்னா இது ஒரு நாம மந்திரம். எப்படி பெருமானுக்கு திருவைந்தெடுத்து நம சிவைய சிவைய நம அப்படின்னு சொல்றோமோ அதுபோல இது திருநாவுக்கரசு. நாவுக்கரசு திருங்கிறது அடை, நாவுக்கரசு அப்படிங்கிறது பக்த பஞ்சாட்சரம். ஞான சம்பந்தர், நாவுக்கரசு, சுந்தரமூர்த்தி, மணிவாசகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 எழுத்தாக வர்றதுனால இதை நம்ம பக்த பஞ்சாட்சரம் என்று சொல்லுவது மரபு. அதை நாம மந்திரம் என்பார் நம்முடைய சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலேயே. அதனால திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாட
வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் என்று. அதாவது அவையடக்கம்ங்கிறது ஒரு நூல் தொடங்குகிற பொழுது ஏற்கனவே பாடிட்டார். அது காப்பிய இலக்கணத்துல வர்ற போது ஒரு நூலாசிரியர் ஒரு நூலை சொல்லுகிற பொழுது இந்த பெருங்காப்பிய இலக்கணத்திற்கு ஏற்ப அவையடக்கம் சொல்வது ஒரு மரபு. அந்த அவையடக்க பகுதி தனி. இங்கே இவர் திருநாமத்தை சொல்ல வருகிற பொழுதே எந்த அளவு அவருடைய மெய்ப்பாடு, இந்த திருநாமத்தை சொல்ற போது, இந்த பாடலை எழுதுகிற பொழுது சேக்கிழார் பெருமானுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைத்து பார். அடியார்களுடைய பெருமையை எல்லாம் சொல்லுகிற பொழுது திரைப்படமாக இருந்தாலும் கூட திருவருட்செல்வர் படத்துல இந்த புராணத்தை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு வேர்த்து விறுவிறுத்து மன்னர் பக்கத்திலிருந்து சாமரம் சிற அப்புறம் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்து அப்புறம் பின்னால பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான் பாடினார் என்று ஒரு திரைப்படத்துல கூட ஒரு இயக்குனர் அவ்வளவு அழகாக இந்த காட்சியை வடிவமைத்து காட்டி இருக்கிறார். நீங்கெல்லாம் படம் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும், நினைவு வரும் நினைக்கிறேன் இல்லையா? அதனால என்னன்னா அந்த மெய்ப்பாடு அடியாருடைய அந்த திருநாமத்தை சொல்லுகிற பொழுது அவர்களுடைய அருட்பணிகளை நினைந்து போற்றுகிற பொழுது திருவாசகத்துல சொன்னது போல மெய்தானரும்பி விதிர்வெதிர்த்து விரையார் கடக்கு என் கைதான் விளைவித்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து போற்றி செய்ய போற்றி என்றும் கைதான் நெகிழவிடே உடையா என்னை கண்டுகொள்ளேங்கிற பாடல் தான் நினைவு. அப்படி அப்பர் பெருமான் திருநாவூர் சுவாமியுடைய சரிதத்தை தொடங்குகிற பொழுது ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே நான் எப்படி சொல்லுவேன்? முருகப்பெருமானுடைய பெரும்புகளை, அவனுடைய அற்புதமான அந்த தோற்ற பொலிவு திருவேடத்தை 4000 கண் இருந்தா கூட நான்முகனால் பார்க்க முடியாது. 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகனேன்னு படுறாரு இல்லையா? அதுபோல இங்க சேக்கிழார் பெருமானுடைய பெரும்புகளை இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துற்றிய அணிவனமாய் இரங்கலார்ந்த அரவரச பெருஞ்சோதி ஆகிய ஆதிசேடன் 1000 படம். அவருக்கு ஒரு வாயில ஒரு நாக்குல ரெட்ட நாக்கு நாகத்துக்கு. அப்ப எவ்வளவு நாய் இருக்கும்? 2000 நாய் இருக்கும். ஆதிசேடன் எங்க சொல்ல முடியும் அப்படின்னு முதல்லயே சேக்கிழார் பெருமானுடைய பெருமை சொல்ல வருகிற பொழுது அந்த நூலாசிரியர் சிந்திப்பார். அதுபோல எங்க பெருமானுடைய பெரும்போடை நான் சொல்லுவது என்று அவர் தம்முடைய தழுதழுத்த குரலோடு நினைந்து கரமலர் சுவடியிலே எழுத சிந்தை பெருமானுடைய பெரும்புகளையும் திருவேடத்தையும் சிந்தைக்க இந்த பாடலை பெருமான் எழுதியிருக்கக்கூடும். அதனால திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டு. வளர் திருத்தொண்டுனா வளர்ந்த வளர்கின்ற வளரும். ஆமா, வினைத்தொகைன்னு சொல்லுவோம். வளர் திருத்தொண்டு இல்லையா? சாதாரண தொண்டு இல்லை, இது திருத்தொண்டு. அதனால ஏன்னா நூலுக்கு பெயரே என்ன? திருத்தொண்டர் புராணம் தான் இல்லையா? தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அதனால தொண்டரால் துணையும் இல்லை அப்படிங்கிறது அப்பர் சுவாமியினுடைய வாக்கே. அதனால என்ன சொல்றாரு? திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறி. திருத்தொண்டு, அந்த தொண்டு செய்கிறேன்கிற பெயர்ல பல பேர் தவறுதலாகவும் சில செயல்களை செய்யக்கூடும். அதனால அதை நெறிமுறையோடு செய்யணும். ஏன்னா முறை நெறியும் வைத்தார் இல்லையா? முக்தியை முற்ற வைத்தார், முறை நெறியும் வைத்தார், அத்தியும் உரியும் வைத்தார் ஐயன் ஐயாரன் நக்கு. அதனால என்னன்னா முறைமை என்பது ஒன்று உண்டு. அப்படி அந்த முறையோடு அந்த திருத்தொண்டை செய்கிற பொழுது அது நல்ல பலன் தரும் இல்லையா? அதனால திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறி, அதுதான் அருநெறிய மறைன்னு அங்க பாடுறாரு. திருநெறி, குருநெறி, அருள்நெறி எல்லாமே அதோட தொடர்புடையது. அதனால திருத்தொண்டின் நெறிவாட வருஞான தவமுனிவர் வாகீசர்னர். இப்பதான் இந்த இடத்துல தான் அறிஞர் உலகம் எப்படி சிந்திக்கிறது அப்படின்னா, சிவகவிமணி CKS ஐயா அவர்கள் பெரிய புராணத்தில் எழுதுகிற பொழுது
உரை வரைகிற பொழுது உபமன்யு பக்த விலாசம்னு ஒரு நூல், அதுபோல அகத்திய பக்த விலாசம்னு இன்னொரு நூல், இந்த 2 நூல்களையும் எடுத்துக்கிட்டு அதுல சில குறிப்புகள், அது ஆராய்ச்சிக்குரிய நூல்கள், அது அப்பாற்பட்ட செய்தி இருந்தாலும் இவர் இந்த வரிஞான தவமுனிவர் வாகீசர்னு சொன்னதுனால இந்த வாகீச முனிவர்ங்கிறவருடைய செயல், இவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத பற்றி அவர்கள் விளக்குகிறார்கள். அது எந்த அளவு ஆய்வுக்குரியது அப்படிங்கிறத அவர் எடுத்து அவர் எழுதிய அந்த உரையில வரைகிறார். இப்ப நமக்கு இந்த செய்தி எப்படின்னா, இப்ப அவர் திருநாவுக்கரசரா நம்ம பார்க்கிறோம், அவருடைய சரிதம் என்ன நம்ம பார்க்கல. ஆனா இவரை பற்றி சொல்லுகிற பொழுது தொடக்கமே என்ன சொல்றாரு, வாகீச முனிவர்னு சொல்றாரு. இந்த வாகீசருங்கிறது எப்படின்னாக்கா, இந்த திருக்கோயில்கள் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிற பொழுது யாகசாலையில அக்னிய ஓமகுண்டத்திற்குரிய அக்னியை தயாரிப்பதற்கு முன்பாக சிவாக்னின்னு பேர், சாதாரண அக்னி வேற, சிவாக்னி. ஓமகுண்டத்துல கலைகள், எல்லா கலைகளும் நிறைந்திருக்கிற அந்த ஓமகுண்டம், அதுக்கு நிறைய தத்துவம் விளக்கங்கள்லாம் இருக்கு. அதுல அந்த அக்னியை எழுந்தருளை செய்கிற பொழுது எப்படின்னாக்கா, வாகீசர் அப்படின்னு ஒருத்தர், வாகீசர் வாகீஸ்வரி, அவங்க 2 பேருடைய கர்ப்பத்தை வைத்து அதிலிருந்து இந்த அக்னி உதயமானதாக சொல்லி அதற்கு வளைகாப்பு சீமந்தம் எல்லாம் நடத்தி அப்புறம் அந்த அக்னி சிவாக்கினி குழந்தையாக வந்து அப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்து அப்புறம் பின்னால கொண்டு போய் அந்த அக்னி ஓம குண்டத்துக்குள்ள வைப்பாங்க. அங்க வாகீசர் வாகீஸ்வரிக்கு யாகசாலையில வடகிழக்கு மூலையில பாத்தீங்கன்னா 2 கலசம் இருக்கும். இந்த மற்ற ஏனைய பரிவார கலசங்கள் எல்லாம் இல்லாம ஒரு 2 கலசம் இருக்கும். அதுக்கு பேரு வாகீஸ்வரர் வாகீஸ்வரின்னு பேரு. அங்க பாக்குறேன் அந்த வாகீசர் வாகீஸ்வரி கதை, அது தனி, அது பெயர் ஒப்புமைக்காக இந்த செய்தியை நினைவுபடுது. நீங்க எல்லாம் போய் யாகசாலையில பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும். எடுத்த உடனே ஓமம் உடக்கிறது இல்லை, அது வந்து பூர்வாங்கம், அதுக்கு உண்டான சடங்குகள்லாம் விரிவா போகும். இப்ப அது இங்க நமக்கு தேவையில்லை. அதனால இங்க வந்து வாகீசருங்கிறது ஒரு முனிவர். நம்ம திருமலை செருக்கத்துல கைலாயத்தை பற்றி நமக்கு பொன்னின் வெண் திருநீர் பனைந்தன பன்னு நீள் பனி மால்வரை பாலது தன்னை யாருக்கும் அறிய போனா அவ்வளவு பெருமை, அந்த மன்னிய அந்த சிவன் வாழுகிற கையிலையினுடைய பெருமையை ரொம்ப விரிவா விளக்கமா பொன்னின் வெண்திருநீர் அணிந்தியனன்னு தொடங்கி பாடுவாரு. அதுல கைலாயத்தை பற்றிய வர்ணனைகள் பல செய்திகளை சொல்லிட்டு வர்றபோது முனிவர்கள் ஏராளமா இருந்து தவம் செய்வதாக ஒரு குறிப்பு வரும். திருத்தலங்கள்னாலே அதிலும் மலை சார்ந்த தலங்கள், அங்க சித்தர் பெருமக்கள், நம்ம இன்னைக்கும் சதுரகிரி ஆகட்டும், பர்வதமலை ஆகட்டும், திருவண்ணாமலை ஆகட்டும், அங்கெல்லாம் நிறைய முனிவர்கள் முனிபுங்கவர்கள் இப்படிப்பட்டவர்கள். ஏன்னா தேவார திருப்பதிகத்திலே அந்த சிவ முனிவர்களெல்லாம் இருந்து தவம் செய்கிற முதுகுன்றம்னு இன்னைக்கு காலையில கூட பாடம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப என்னன்னா முனிவர்கள் தவ யோகியர்களெல்லாம் இருந்து தவம் செய்வார்கள். அதுல கைலாயம்னு சொல்லணுமா என்ன? அதனால வாகீச முனிவர் என்பவர் அங்க தவம் செய்து கொண்டு இருந்தார். அப்படி இருக்கிற நேரத்துல ராவணன் கைலாயத்தை கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அது கைலாயம் அவனுடைய அந்த பறக்கும் தட்டு அந்த ஊர்திக்கு இடையூறாக இருப்பதாக கருதி அதை எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு செல்ல வேண்டும் என்று கருதுகிறான். அப்ப அந்த பறக்கும் அந்த விமானத்தை செலுத்துகிற வலவன் இருப்பானே, அவன் சொல்றான், இது கைலாயம், இதை நம்ம கடந்து போவது என்பதே பெரிய இது, அதனால அஞ்சி நடுங்கி அதை வணங்கித்தான் போகணுங்கிறத செவி கொடுத்து கேட்கல. இது திருமுறையிலேயே இந்த குறிப்பு இருக்கிறது. தடுத்தும் கேட்கல யாரு? ராவணன். அப்ப இறங்கினா கைலாய மலையை பெயர்த்தி எடுத்தான். அப்படி பெயர்த்தி எடுக்கிற பொழுது அழகா நம்ம ஞானசம்பந்த பெருமான அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அரக்கர்கோன், பயமே படாத என்ன பண்ணா, கைலாய மலையெடுத்த அரக்கர்கோன் தலைகள் 10 மஞ்சாடு தோல் நெறிய அடர்த்து அப்படின்னார்.
அடர்த்துன்னு என்ன போட்டு நசிக்க அமைக்கி துவம்சம் பண்றதுன்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னார். அத்திப்பழம் மேல இருந்து கீழே விழுந்ததுன்னா, நான் மலேசியால தங்கியிருந்த இடத்துல ஒரு அத்தி மரம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த பழம் பெரிய பெரிய பழம், நம்ம ஊர் அத்திக்காலாம் குட்டியா இருக்கும். அந்த காலையில் நேரம் அப்படி போறபோது பார்த்தா அந்த பழம்லாம் கீழே விழுந்து செதஞ்சு போயிருக்கும். இந்த அத்திப்பழம் மேல இருந்து கீழே விழுந்து செதஞ்சா எப்படி இருக்குமோ அது போல வாங்கிட்டான்னு சொல்லி ஒரு குறிப்பு. யாரு? ராவணன். அதனால அரக்கர்கோன் தலைகள் பத்தும் மஞ்சாடு, மஞ்சுனா மை, வலிமை பொருந்திய தோல், வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளுங்கிறார் இல்லையா. அவ்வளவு பெரிய புஜபல பராக்கிரமசாலி. அஷ்டதிக்கஜங்கள் அவனுடைய மார்புல வந்து மோதுனா அந்த தந்தங்கள் ஒடியும் ஒடி இவன் மார்பு ஒன்றும் மனதாதான். அவ்வளவு வாரணம் பொருத மார்புனார் கவி சக்கரவர்த்தி. தூக்குனா சுவாமி என்ன பண்ணாரு? ஒன்றும் செய்யல, மெல்ல மெல்லதான் வச்சாரு. சிறிது ஊன்றலும்னு வரும், அதுக்கே உள்ள நசுக்குண்டு போனான். அப்பதான் கலங்கி அவன் எப்படி கதறினானா, கச்சியே கம்பவோன்னு கதறினான். கலங்கி கச்சியே கம்பவோ என்று கதற போது நலங்கள் பல கொடுத்தான் நம் நாதன்னு பாடுவாங்க. அப்ப உடனே இவன் கதறான். அப்படி அந்த அழுகை ஒலியை கேட்ட வாகீச முனிவர் என்ன பண்ணாரா, வந்து என்னப்பா நீ வந்து எவ்வளவு பெரிய ஆளு, இப்படியெல்லாம் நீ செய்யலாமா? சரி பரவாயில்ல, நீ அவர் சுவாமி வந்து கீத பிரியன் அப்படின்னு என்ன, இசைக்கு இசை விரும்பும் கூத்தனார். சேக்கிழார் சுவாமி ஆனாயநாயனார் புராணத்துல சொல்லுவார் சுவாமி எப்படிப்பட்டவர். அவங்க வடமொழியில சாமவேதீஸ்வரர்னு வச்சுட்டாங்க. ஆனா தமிழ்ல சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றார்? இசை விரும்பும் கூத்தனார். எங்க திருமங்கலத்தில் இருக்கிற சிவன் பேர், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கு திருமங்கலம், பூவாளூர், திருத்தவத்துறை, இதெல்லாம் அற்புதமான சேத்திரங்கள் இருக்கிற பகுதி. இன்னும் சொல்ல போனா திருத்தவத்துறையில சில நாள் தங்கி இருந்து பதியம் பாடினார்னு சேக்கிழார் சுவாமி சொல்றாரு. நம்மளுக்கு பதியம் கிடைக்கல. இப்ப தேவார தலை யாத்திரை பண்ணையில் நம்ம எத்தனை பேர் திருத்தவத்துறைக்கு போயிருக்க போறோம்? நான் போயிருக்கேன், மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு. திருத்தவத்துறைன்னா வேற ஒன்றும் இல்லை, லால்குடிக்கு திருத்தவத்துறைன்னு பேர். லால்குடிக்கு ஐயா போயிருப்பாங்க போல் இருக்கு, ஐயா போயிருக்காங்க. ஜோரா ஒரு கரவொலி கொடுத்து நம்ம தெரியாம. அற்புதமான சேத்திரம். அங்க அந்த வீணாதர கிருஷ்ணாமூர்த்தி ரொம்ப அழகா இருப்பார் கோஷ்டத்துல. நம்ம பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை பா சுந்தரேசனாருங்கிறவருக்கு ரொம்ப ஆன்மார்த்தமான தலம் அந்த திருத்தவத்துறை. அந்த அம்பிகையினுடைய பிள்ளைத்தமிழெல்லாம் அற்புதமான பாடல். சரி இருக்கட்டும். ஆகையினால இவர் கதறி அழுகிறாரு அப்படின்னு இவர் என்ன பண்ணார்? இசை பாடு. சரின்னு இவர் ராவணன் என்ன பண்ணா, உங்களுக்கு தெரியும், ஒரு தலை அப்புறம் காய் காலெல்லாம் எடுத்து நரம்புழையெல்லாம் போட்டு அழகா ஒரு வீணை மாதிரி செஞ்சு பாடினான். நீங்க எல்லாம் எல்லோராவுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது போயிருக்கீங்களான்னு தெரியல. குசுமேசம் அல்லது கிருஷ்ணேஸ்வர் அப்படிங்கிற ஜோதிர்லிங்கம் அவுரங்காபாத் எல்லாம் தாண்டி மகாராஷ்டிராவில் 5 ஜோதிர்லிங்க தலங்கள்ல அது ஒரு அற்புதமான தலம். அங்க பக்கத்துல தான் எல்லோரா. எல்லோராவில் குடைவரை கோயில்கள் தனியா இருக்கும். அப்புறம் மலையே கடைஞ்சி எடுத்து கைலாச பர்வதம் மாதிரி ஒரு பகுதி. ஆச்சரியமான விஷயம். அதுல அந்த ராவணன் கைலாய மலையை தூக்குற காட்சியை வடிச்சிருக்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த நரம்பெல்லாம் புடைச்சு அந்த சதையெல்லாம் அப்படி முறுக்கி ஏறி, நம்மெல்லாம் இந்த வெயிட் தூக்குற படமெல்லாம் பார்த்துருப்போம், பாரம் தூக்குறது. அப்படி ஒரு இடத்துல பாரம் தூக்குனாங்களாம். அதை பார்க்க போயிருக்கிறாரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. உடனே ஒரு விழா நடத்துறவங்க ஐயா வந்திருக்காரு, அவரு கையால பொன்னாடை போட்டு இந்த பாரம் தூக்குறவரை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சு இவரை அழைச்சாங்க. இவர் பாடுகிறவர் அல்ல, கவித்துவம் உள்ளவர் அல்ல. அவர் பேரு கேசவன். யாரு பேரு? அந்த பாரம் தூக்குன பேரு. ஈடும் எடுப்புமிலா ஏகபலசாலி என நாடு புகழ் கேசவன் நண்பனே, பீடு பெற ஆரம் இன்று உனக்கு அணிகின்றேன், நீ என் முன் பாரம் எடுத்த திறன் பார்த்துன்னு பண்ணார். என்ன கவி பாருங்க அந்த காலத்துல. கண் முன்னால அப்படியே
எளிமையான சொற்கள் இலக்கணம். அந்த வெண்சீர் வண்டலை ஏற்சீர் வண்டலை ஒரு வெண்பாவோட இலக்கணம் என்னவோ அது பொருந்த ஒரு பாடினாருங்கிற செய்தியை கேட்குற போது கண்மினால அவன் பாரம் தூக்கும். அது மாதிரி இந்த ராவணன் கைலாசத்தை எடுக்கிற காட்சியை நீங்க எப்பாவது போனா பாருங்க, எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த வடிவத்தை பார்க்குற போது. அது மாதிரி அந்த மாதிரி அஞ்சாதே கைலாய மலை எடுத்த அரக்கருவங்களும் அப்படி எடுத்த போது அவர் தான் சுவாமி தான் பாடுன்னு சொன்ன பின்னால பாடுற அப்படி. அது சாமவேதம் பாடினார்னு சொல்றது ஒரு மரபு. ரெண்டாவது கீதம். கீதம்னா இசை, வேதம் அப்புறம் கீதம். அதனால பாடினான். சுவாமி என்ன பண்ணார், இறங்கி வந்தாரு, அவருக்கு வேண்டிய அனுகிரகத்தை கொடுத்தாரு. ஒரு அருமையான வாழ் கொடுத்தாரு, சந்திரகாசம்னு அதற்கு பேர். அந்த வாழ் எல்லாம் கொடுத்து இது பண்ண பின்னால எல்லாம் பதவி சிறப்பு எல்லாமே கிடைச்சிட்டா என்ன ஆகும், ஒரு கர்வம் வரும் யாருக்குமே இல்லையா? அது வரைக்கும் எவ்வளோ வேணாலும் வணங்கி போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்தாச்சுன்னா அப்படிதான் அவர் காலை தூக்கி விட்டு போகிற மாதிரி தான் இல்லையா? அது மாதிரி ராவணன் கொஞ்சம் தான் முன்னால எல்லாரும் வருந்த ஆரம்பித்தார்கள், போனாங்க. திருக்குறள் ஒரு அருமையான திருக்குறள். நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு. எப்படி? நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கிடையினார். யார் யாருக்கு எப்படி உதவி செய்யணுமோ அந்த உதவியை அப்படி செஞ்சாதான் அது சிறப்பு. தகாத ஒருவனுக்கு வேற மாதிரி ஒரு உதவி செஞ்சா, ஒரு குடிகாரன் ரொம்ப கஷ்டப்படுறான், பாவம் பொண்டாட்டி பிள்ளைக்கு போய் அரிசி பருப்பு வாங்கி சாப்பாடு போட்டுன்னு ஒரு காசு கொடுத்தாக்கா அவன் நேரம் கிடைக்கா போவான், மளிகை கிடைக்கா போவான், வேற கடைக்கு தான் போவான் இல்லையா? அது மாதிரி இங்க என்ன ஆகி போச்சு, கொடுத்த வரம் வேற மாதிரி போச்சு. அதனால பார்த்தா யாருக்குமே ஒரு வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க வடமொழியில, அந்த ஆங்கிலத்தில் சொல்ற போது என்னன்னா, சுவாமி இசைப்பிரியர். இதை வச்சு மடக்கிட்டார். யாரு? வாகீச முனிவர் குறிப்பு கொடுக்க இவரு பாடிட்டாரு, பெற வேண்டிய வரங்களை பெற்று விட்டார். அதனால இந்த மாதிரி தவறுகளுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு ஒன்று, வாகீச முனிவர் தான் காரணம். யார் வழிகாட்டினார் அவர் தான் காரணம். சரி, அழைத்தார். நீ இப்படிப்பட்ட தவறு செய்ததுனால பூலோகத்தில் இப்படி போய் இருந்து மருணிக்கார் என்ற பெயரோடு அப்புறம் இருந்து பின்னால திருநாவுக்கரசுங்கிற பெயரோட வந்து அருள் பெற்று மீண்டும் நம்ம சேரணும். இது கதை வரலாறு உங்களுக்கே தெரியும். இத பின்னால சொல்றாரு, முன்னமே முனியாகி நமையடைய தவம் செய்தான் அன்னவனி இனி சோலை மடுத்து ஆழ்வன்னு சாமியே திலகவதியாருக்கு சொல்ற செய்தி பின்னாடி வரும் இல்லையா? அதனால இங்க உடனே இந்த செய்தியை சொன்ன பின்னால அவரு வாகீச முனிவர் தான் இங்க திருநாவுக்கரசரா வர்றாருங்கிறது ஒரு மரபு என்பது. இதை சேக்கிழார் பெருமான் விரிவாக பாடவில்லை என்றாலும் குறிப்பாக வரு ஞான தவமுனிவர் இங்க கூட கவனிக்கணும். வரு அப்படின்னு போடுற போது வரு ஞானம், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் ஞானம் பெற்றவர், ஞானம் பெற்றுக்கொண்டிருந்த நிலையில இருந்தார். மீண்டும் இந்த பூவுலகத்துக்கு ஞானத்தை பெற்று உபதேசிக்க போறார் அப்படிங்கிற குறிப்பு அந்த தொடருக்குள்ள இருக்கு. வருஞான தவ முனிவர், வாகீச முனிவர். அதனால அவர் வாய்மைதிகள் எவ்வளவு வாய்மைங்கிறதுக்கு, வாய்மை எனப்படுவது யாதும் தீமை இல்லாத திருக்குறள்லாம் நம்ம படிச்சுட்டு ஒரு வாய்மைன்னு அதிகாரம் திருமந்திரத்தில் இருக்கு, திருக்குறள் இருக்கு. வாய்மையே வெல்லும்னு நம்முடைய அரசாங்கம் கோபுர சின்னத்துக்கு மேல அரசாங்கத்துல போட்டிருக்கோம் இல்லையா? வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும். அதனால இங்க இவர் அவதரிக்கிறார். அந்த செய்தியை பின்னால சேக்கிழார் பெருமான் பாடுகிறார்ங்கிற குறிப்பில் தான் திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வரு ஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெரு நாமச்சீர். ஏதோ எதுகை மோனைக்காக போடுற வார்த்தை இல்லை, பெரு நாமம். சாதாரண பேரா திருநாவுக்கரசு, அதாவது போய் குளத்துக்குள்ள தண்ணிக்குள்ள ஜலஸ்தம்பனமாகவோ அக்னிக்குள்ள நின்று அக்னி ஸ்தம்பனமாகவோ இல்லை பலகாலம் போய்
காவியுடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் விற்கும் தடுமாறி காய்கனி வித்தும் காயம் ஒருத்தும் அந்த காசினி முற்றும் திரியிற மாதிரி போய் மலை குகை இடுக்குல எங்காவது தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? ஒண்ணுமே இல்லை. திருநாவுக்கரசுன்னு சொல்லியே பேர் பெற்றார் ஒருத்தர், அப்பூதி அடிகளார் இல்லையா? அத அந்த ஒரு நாமம் எப்படி செப்பரும் சீர் அப்பூதி, அவர் எப்படி அவர் இந்த ஒரு நாமத்தை சொல்லி வேற எந்த தவமும் செய்யல, இந்த ஒரு நாமத்தை சொன்னதுக்கே அவருக்கு அப்படிப்பட்ட பேர் கிடைத்தது. சிவபெருமான் ஒருவரை தவிர வேற யாரையும் பாடாத நம்முடைய நாவரசர் பெருமான் அப்பூதி அடிகளாரை அழகா சொல்றார். வஞ்சித்து என் வளைகவர்ந்தார் வாராணி ஆயிடினும் பஞ்சிற்கார் சிறகு அன்னம் பறந்தார்க்கும் படனத்தான் அஞ்சி போய் களி நெறிய அழலோம்பும் அப்பூதி அழல் ஓம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாயின்ற சேவடி கோடியையே அப்படின்னு திருப்பயணத்து தேவாரத்துல அப்பூதி அடிகளாருடைய திருநாமத்தை வைத்தும் பாடியிருக்கிறார். யாரு? நம்முடைய நாவரசர் இல்லையா? அதனால நாவரசர் பெருமான் திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டின் நெறிவாட வரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மீதிகள் பெருநாமம். அந்த நாமம் எப்படிப்பட்டது? திருநாவுக்கரசுங்கிறது பெருநாமம், அதனுடைய சீர், அவர் ஆற்றிய தொண்டுகளையும் பெருமைகளையும் அவருடைய அற்புதமான திருப்பாடல்களை பற்றியும் நான் சொல்றேங்கிறத எவ்வளவு பணிவா அடக்கமா சேக்கிழார் பெருமான் சொல்றதைத்தான் பெருநாம சீர் பரவல் உருகின்றேன்னாரு. நான் சொல்றேன்னு சொல்லல, பரவல்னா வணங்கி அதை எடுத்து சொல்லுகிறேன்னு அர்த்தம். எப்படி அவரை பத்தி நம்ம என்ன போய் பேசுறது, சொற்பொழிவு கைனா இது என்ன கவியரங்கமா பட்டிமன்றமா வழக்காடு மன்றமா இல்லையா? இவன் அவனை திட்டி அவன் இவனை திட்டி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு பேசுற சொற்பொழிவு அரங்கமா இது? அதனால இவருடைய பெருமையை இல்லை இலக்கிய நிகழ்வுகள் போல இலக்கியத்தை பற்றி பேசுற இலக்கிய கூட்டங்கள் எத்தனையோ இருக்கு, அது மாதிரியான அதெல்லாம் கிடையாது. இவரு எப்பேற்பட்டவர், இவருடைய பெருமையை திருநாவுக்கர சுவாமிகளுடைய பெருமையை சொல்லணும்னா வணங்கி பரவுதல், பராய் கடன்கிற பரவுதல், அப்படி வணங்கி சொல்லுவது, நெஞ்சம் உருகி நெகிழ்ந்து சொல்லுவது அப்படிங்கிற அர்த்தத்துல தான் பெருநாம சீர் பரவல் உருகின்றேன். யாரு தன்னை சொல்லுகிறார்? ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. அப்படிப்பட்ட நிலையில ரொம்ப அழகா இந்த பாட்டை சுவாமி தொடங்கினார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம முதல் பாட்டை தொடங்கிட்டோம். இப்ப திருநாவுசாமிங்கிறவருடைய பெயர் தெரிஞ்சது. அவர் அதுக்கு முந்தைய பிறப்புல முனிவராக இருந்தார், வாகீச முனிவராக இருந்தாருங்கிற செய்தி தெரியுது. இது வரைக்கும் தான் இந்த கருத்து நமக்கு இந்த பாடல் வாயிலாக ஒரு தொகுப்பாக போகும். இதற்கு மேலே தான் அழகா இந்த எப்பவுமே நம்ம சேக்கிழார் பெருமான் ஒரு புராணம் சொல்லணும்னா அந்த நாட்டை பற்றி சொல்லுவார், நகரத்தை பற்றி சொல்லுவார், என்ன குடி, அந்த குடியினுடைய பெருமையை பற்றி சொல்லுவார். அதற்கு அடுத்தபடியா யார் அந்த காப்பியத்தில் அந்த புராணத்திற்குரிய நாயன்மார்களோ அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அப்புறம் அவர்களுடைய தொண்டுகளை சொல்லி பெற்ற பேற்றினை சொல்லி நிறைவு செய்வார். அதுபோல ஏராளமான பாடல்கள், குறிப்பாக சொல்ல போனால் இதுவரைக்கும் சேக்கிழார் பெருமான் பாடிய பாடல்கள், அதாவது நாவுக்கரசர் புராணத்துக்கு முன்ன சண்டீசநாயனார் புராணம் முடித்து எப்பவுமே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு துதி சொல்லுவார். அப்படி சொல்ற போது ரொம்ப பிரபலமா நாமெல்லாம் அறிந்த ஒரு அருமையான துதி இந்த பகுதியில தான் வருது. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் உரிமையினை எல்லா உயிரும் எடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாச மலர் மின் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாங்கிற பாட்டு இந்த பகுதியில தான் இடம்பெற்று இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா திரு நின்ற சருக்கம், அதுதான் நம்ம நாவுக்கரசர் பெருமானுடைய சருக்கம் தொடங்குற இடம். இது தொடங்குறதுக்கு முன்ன 1270 பாடல்கள் முடிஞ்சிருக்குது. நம்ம அங்கொன்றும் இங்கொன்றுமாக 1-2 பாட்டு தான் பார்க்கணும். 1270 பாடல் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு, அதாவது சண்டீசநாயனார் புராணம் வரைக்கும். இப்ப திருநாவுக்கர சுவாமிகளுடைய புராணத்தை 429 பாடல்கள்ல பாடுறார். எவ்வளவு பாட்டு? 429 பாடல்கள்ல பாடுறாரு.
அவ்வளவு பாடல்களையும் பார்க்கணும், படிக்கணும், அதில் இருக்கிற நயங்களை சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு அவா. இருப்பினும் காலத்தின் அருமை கருதி ஓரளவு நம்ம சிந்திக்கலாம். இப்போ இவர் உடைய நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு நாடுன்னு சொன்ன உடனே நம்முடைய இந்திய பெருநாட்டில் குறிப்பாக நம்முடைய தென்பால் இருக்கிற தென்னாடு அப்படின்னு எடுத்துக்கிற போது சேர, சோழ, பாண்டியர், பல்லவர், கொங்கு நாடுன்னு அதில் ஒரு பகுதி பிரியும். அப்புறம் இப்படி வர்றதுலேயே நடுநாடுன்னு பிரியும். நடுநாட்டில் ஒரு பகுதி திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு வரும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். அதனால் அந்த திருமுனைப்பாடி வடநாடு அப்படின்னு சொல்கிறார். அங்கே ஓடுகிற நதி, எப்போவுமே நாட்டை சொல்லியாச்சுன்னா அடுத்தபடியாக நதியை சொல்லணும். எவ்வுலகும் வனப்பு என்ன வரும் பெண்ணை மாநதினார். எப்படின்னா, ஒரு பழமொழி உண்டு, வெண்ணெய் உருகும் முன் பெண்ணை பெருகும்னு ஒரு பழமொழி. பெண்ணைங்கிறது ஆறு, வடபெண்ணை, தென்பெண்ணை காவிரி, தென்பெண்ணை பாலாறு, புகழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு அப்படின்னு பாட்டு இல்லையா? அதனால வடபெண்ணைங்கிறது நார்த்தில் இருக்குது, அது நான் பார்த்துருக்கேன். அருமையான ஆறு. நம்ம பக்கத்தில் வர்றது தென்பெண்ணை. இந்த தென்பெண்ணை ஆறு அற்புதமான அந்த கரையில் தான் திருக்கோவிலூர், வீரட்டம், இன்னும் சொல்லப்போனா நம்ம பாராட்டுதலுக்குரிய தம்பி நந்தகுமார் அவர்களுடைய ஊர் அந்த நதிக்கரையிலே இருக்கிறது. நான் அங்கே அவங்க இல்லத்தை, அவருக்கு புதுமனை பூ விழா செய்வதற்காக அவங்க இல்லத்திற்கு சென்ற பொழுது அந்த ஆறெல்லாம் அழைச்சிட்டு போய் காட்டினார். அதனால் என்னன்னா, திருவண்ணாமலை சமீபமாக வருவது அது பெண்ணையார். எவ்வுலகும் வனப்பு எண்ணெய், அந்த அழகு, வனப்புன்னா அழகு இல்லையா, எண்ணெய் வரும் பெண்ணை மாநதி. அதில் பார்த்தீங்கன்னா அரையணி நல்லூர் பக்கத்து கரையில் பார்த்தீங்கன்னா திருக்கோவலூர் வீரட்டம், அடுத்த கரையில் அரையணி நல்லூர். அவ்வளோ அழகான பேரை அரகண்ட நல்லூர்னு வச்சுட்டான். அந்த மலை சிகரத்தில் நின்று பார்த்தா அண்ணாமலை தெரியும், ஞானசம்பந்த சாமியோட திருவடிகள் இருக்கும். அங்கிருந்து தான் உண்ணாமுறைமையாளும் பதிகம் பாடினார் என்று நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒளி செய்வார். அது மட்டும் இல்லை, திவ்ய தேசங்களில் திருவிக்கிரம பெருமாள் உடைய சன்னிதானம், முதலாழ்வார் மூவர்களும் பாடிய ஊர். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இது இல்லாமல் அங்கே ரிஷிவந்தியம் என்று ஒரு அற்புதமான சிவஸ்தலம், போயிருக்கீங்களான்னு தெரியல. சுவாமி சுயம்புமூர்த்தி தமிழ் தாத்தாவுடைய சுவாமிநாயகர் அவர் எழுதுகிற பொழுது ரிஷிவந்தியத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, அந்த மூர்த்தி மேலே தேன் தொடர்ந்து அபிஷேகம் பண்ணோம்னா அந்த சுவாமி திருமேனிக்குள்ள அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் தெரியும்னு எழுதியிருக்காரு. யாரும் போனது இல்லையா? ரிஷிவந்தியம் போனது இல்லை? எப்பா நந்தகுமார், நீயாவது போயிருக்கியா? உங்க ஊர் பக்கம் தானே. அந்த ஸ்தலத்துக்கு குகை நமச்சிவாயருடைய மாணவர் குருநமச்சிவாயர் வர்றார், பாடுறாரு அங்க. அதனால ரொம்ப அற்புதமான வரலாறு. அப்புறம் அங்க பெண்ணை ஆற்றங்கரையில தான் நம்ம சுவாமிகள் ஒருத்தர் அதிஷ்டானம், அதாவது அவங்க ஒரு சுவாமியுடைய ஆசிரமம் இருக்க திருக்கோவிலை ஒட்டி அற்புதமான நல்ல பெரிய மகானுடைய ஒரு சமாதி கோயில்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே அந்த கபிலக்கல்லுன்னு ஒரு கல், வடக்கிருந்து உயிர் நீத்த வரலாறு. எல்லாவற்றிற்கு மேலே மெய்ப்பொருள் நாயனார், மிலாடுடையார்னு கல்வெட்டில் அவரை சொல்லுகிறார். ராஜராஜ சோழன் சின்ன வயதில் அவருடைய தாயாரோடு இருந்து வாழ்ந்த அற்புதமான ஊர் எதுனா திருக்கோவலூர் தான். பூமன் சிரம் கண்டி அந்தகன் கோவல் புறமதிகை மாமன் பரியல் சலந்திரன்குடி மாவளவூர் காமன் குறுக்கை யமன் கடவுர் இக்காசினியில் தேமன்னு கொன்றையும் திங்கடும் சூடிதன் பேரிடம்னு தனிப்பாடல் கோவல் வீரட்டம். ஆகியனால அந்தகாசுரன் சம்ஹாரம் பண்ண இடம் அது, ஞானியார் சுவாமிகளோட தொடர்புடைய இடம். அப்படியே அந்த பெண்ணை நதியினுடைய சாரம் ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வீக நதி அது. அதனாலதான் எவ்வுலகும் வனப்பு என்ன வரும் பெண்ணை மாநதினாரு. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த திருமுனைப்பாடி நாட்டினுடைய பெருமை என்ன அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்றார், மறந்தரு தீ நெறி மாற.
மரம்னாலே அறத்துக்கு எதிர்ப்பதான் மரம். மரம்னா வீரம்னு ஒரு பொருள் இருக்கு, அது வேற. இங்க அதற்கு எதிர்ப்பதமா வைத்துக் கொள்ளணும். மரம் தரு தீ நெறி மாற மணிகண்டர் வாய்மை நெறி அறம் தரு திருநாவுக்கரசு. அறம் தரு நாவுக்கு அரசு. பாட்டுல நாவுக்கரசுன்னு தான் வரும். நம்ம மரியாதை நிமித்தமா திரு சேர்த்துக்குவோம். அதனால என்னன்னா, அறம் தரு நாவுக்கரசு, அறமே அறச்சுடராக இருக்கிறாராம் பெருமான். அவரும் ஆளால சுந்தரர், நம்முடைய சுந்தரமூர் சுவாமி பிறந்தருள உளதானால். இந்த திருமுனைப்பாடி நாடி எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும். நம்ம நாவுக்கர சுவாமியிடம் சுந்தரமூர் சுவாமிகளும் அவதாரம் செய்திருக்கிறார்கள்னு சொன்னா, ஏனைய சேர நாட்டிற்கு இல்லாத பெருமை, சோழ நாட்டிற்கு இல்லாத பெருமை, பாண்டிய நாட்டிற்கு இல்லாத பெருமை, கொங்கு நாட்டிற்கு இல்லாத பெருமை, நம்ம தொண்டை நாட்டுக்கு இல்லாத பெருமை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி அங்கங்க அருளாளர்கள் தோன்றி இருக்கிறார்கள். தொண்டை நாட்டில் நம்ம சேக்கிழார் பெருமான அவதாரம் செய்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஓருருவாக வைத்து எண்ணத்தக்க பெருந்தகை. அதனால அந்தந்த நாட்டினுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது அது வியந்து போற்றுவது என்பது மரபுதான். அந்த வகையில மேலான பெருமை என்னன்னா நம்ம நாவுக்கரசரும் சுந்தரமூர் சுவாமிகளும். அதனால அறந்தரு நாவுக்கரசும் ஆளால சுந்தரரும் பிறந்தருள உளதானால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி. அதனால சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடு சீர்பாடு என்று அந்த பாடல்ல அந்த நாட்டினுடைய பெருமையை ரொம்ப அழகா சொல்றாரு. அடுத்தபடியா அங்க எத்தனையோ ஊர்கள் இருக்கலாம், எல்லா ஊர்களும் சிறப்பான ஊர்கள் தான். இருந்தாலும் இந்த திரு ஆமூர்ங்கிறத இரண்டா சுவாமியே பிரிச்சு சொல்லுவாரு. திரு ஆமூர் திருவாமூர்பாரு. சைவ நெறி 7 உலகும் பாலிக்கும் தன்மையினால் தெய்வ நெறி சிவம்பெருக்கும் திருவாமூர். திரு ஆமூர் திருவாமூர் அவ்வளோ அழகா சைவ நெறி, அத தெய்வ நெறி நம்ம ஏற்கனவே நெறியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால அந்த செந்நெறிய ஆகிய சிவம்பெருக்கும் திருநெறி வளர்கிற, அதை பெருக்குகிற பெருமை பொருந்திய ஊர் எதுனா இந்த திருவாமூர் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த ஊர்ல உயர்ந்த குடி. ஏன்னா நாடாகுன்றோ காடாகுன்றோ அவராகுன்றோ மிசையாகுன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்ல வாழிய நிலைன்னு நம்ம சங்க இலக்கியம். ஒரு ஊர் நாடு நல்ல நாடுன்னா என்ன, அங்க இருக்கிற மண்ணும் மாட மாளிகை கூட கோபுரமா மரஞ்செடி கூடியா இல்லையே, அங்க வாழ்ற மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா. மக்கள் எப்படியோ அது போலதான் அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்ல முடியும். நாடு ஆளுகிற மன்னனுடைய சிறப்பு என்னவோ அதை வச்சுதான் அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்ல முடியும் இல்லையா. அதனாலதான் நாடாகுன்றோ காடாகுன்றோ அவலாகுன்றோ மிசையாகுன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலை அவை பாட்டி. அதனால இங்க என்ன அழகா சொல்ற, அப்படி மனை ஒழுக்க அந்த அங்க இருக்கிற அந்த ஊர்ல திருவாமூர்ல வாழ்கிற குடிமக்கள், அதுல அந்த குடிப்பெருமைன்னு ஒண்ணு இருக்கு. சேக்கிழாருங்கிறது கூட அவருடைய பெயர் கிடையாது, அவர் அருண்மொழி தேவர்னு சொல்றோம். சேக்கிழார் ராமதேவன் கல்வெட்டுல பேரெல்லாம் வருது. சேக்கிழாருங்கிறது அவருடைய குடிப்பெயர் இல்லையா. அதுபோல இவருடைய குடி என்னன்னா குறுக்கையர் குடி அப்படிங்கிற குடி. அதை தான் சொல்றார். மனை ஒழுக்கத்தின் எப்படி நம்ம தொண்டை நாட்டை சொல்ற போது எப்படி கனவிலும் தீயவை எண்ணாதவர்கள் வாழ்கிற இடம்னு சொன்ன மாதிரி உயர்ந்த மனை ஒழுக்கம். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், நாடு அந்த வாழ்க்கை தரம் எப்படி இருக்க வேண்டும், செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருக்கிற ஒரு பெரிய பாரம்பரியம் ஒரு மக்களுக்கு, அது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம திருக்குறள்ல சொல்ற மாதிரி 5புலத்தாறு ஓம்பல் தலைன்னு சொல்றாரு இல்லையா. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தாம் என்று 5புலத்தாறு ஓம்பல் தலைன்னு சொல்லுவார் இல்லையா. அப்படிப்பட்ட பண்பு நலன்கள் எல்லாம் பொருந்தி இருக்கிற மக்கள் வாழ்கிற ஊர். அதனால மனை ஒழுக்கம், அந்த மனை ஒழுக்கத்தின் மேதக்க நிலை வேளாண் குலத்தின்கண் மன்னர்கள், அதாவது அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர், 4 வருணமாக சொல்லுகிற பொழுது வேளாளர் அப்படின்னா வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதார் அப்படின்னு பாட்டெல்லாம் வரும். வேளுக்கு ஆட்பட்டவரே வேளாளர் என்பார் பாம்பன் சுவாமி. எப்படி ரொம்ப அழகா பிரிக்கிறார் அவர். வேள்னா முருகவேள். இது ஒரு ஜாதின்னு ஏன் நீ நினைக்கிற?
நீ வேளுக்கு ஆட்பட்டவர். வேளாகிய செவ்வேள் முருகப்பெருமான், வேளுக்கு ஆட்பட்டவர்கள் எல்லாருமே வேளாளர். அப்ப முருகனடியார்கள் அத்தனை பேருமே வேளாளர்ன்ட்டார். ரொம்ப அருமையான நயம் அது. அதனால இங்க குறுக்கையர் குடி, அது ஒரு வேளாண் குடி. அதனால அந்த குடி விளங்கும் அந்த ஊர்லன்னாரு. நான் பாட்டை முழுவதும் சொல்லாம அங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சேக்கிழார் சாமியுடைய வார்த்தைகளால சொல்லணுங்கிறது தான் நோக்கம். முழு பாட்டா சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி அப்படி சொன்னா அப்புறம் பல மாதங்கள் ஆகும், ஒரு வருடமே தாண்டலாம். அதனால எங்க திருஞான ஐயாவுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கட்டுமே அவர் நடத்துறதுக்குன்னு தான் கொஞ்சம் வேகமா போறேன். அதனால என்னன்னா, இப்படிப்பட்ட பெருமை பொருந்திய ஊர், அதுல குறுக்கையர் குடிங்கிற குடி அது விளங்கும், நல்ல விளக்கம் பெற்ற குடி அது. இங்கே ஒருத்தர் ரொம்ப பெருமை பொருந்தியவரா வாழ்ந்தார். அவர் பேரு என்ன சொல்றாருன்னா, பெருஞ்சிறப்பின் உளரானார். எல்லா வகையான பண்பு நலன்களும் பொருந்தியவர் ஒருத்தர். அவரு உளரானார். ஒரு முறை சொல்லல, 2 முறை சொல்றார். உளரானார் திக்கு நிலவும் பெருமை. திக்குன்னா திசை, 8 திக்குகள்லையும் அவருடைய புகழ் விளங்குறதுனால திக்கு நிலவும் பெருமை திகழ வரும் புகழானார். வாரியார் சுவாமி அழகா சொல்லுவார். புகழானார் மாதினியார் அப்படி விளக்கம் சொல்ற போது இனி இனி யாருன்னு கேட்பார் வாரியார் சுவாமி. மாதினியார் மாதிரி இனி யார் அப்படிங்கிறாரு. அதுபோல பெருஞ்சிறப்பின் உளரானார் திக்கு நிலவும் பெருமை திகழ வரும் புகழானார் அப்படிங்க. இவங்க 2 பேரும் நல்ல அந்த அவருக்கு ஏற்ற மனைவியாக மனம் புணர்ந்த மாதினியார். அவர் கருத்து காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே என்பம். வருவாய்க்கு தக்க வழக்கறிந்து சுற்றம் வெறுவாமை வீழ்ந்து விருந்தோம்பி திருவாக்கும் தெய்வதையும் தேற்ற வழிபாடு செய்வதே பெண்டீர் சிறப்பு. பாட்டுக்கு அர்த்தம் எல்லாம் சொன்னா வெடிஞ்சிடும். அதனால பாட்டை மட்டும் சொல்லிட்டேன். அதனால அப்படிப்பட்ட இல்லாள் உயர்ந்த குணவதி யாரு? இந்த அம்மா மாதினியார். பேர்லயே அவ்வளவு இனிமை இருக்கு, புகழனார் மாதினியார். அதனால இவர்களுக்கு முதல்ல ஒரு மகள் பிறந்தாள். அந்த அம்மா பேரு திலகவதியார்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திருவனைய திலகவதியார்னார். திருவனையன்னா திருமகள்னு சொல்லி ஒரு பொருள் சொல்லலாம். இருந்தாலும் திருங்கிற ஞானமே வடிவா இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண் குழந்தை உதித்தது அப்படின்னு நினைக்கலாம். அழகா நம்முடைய அருணகிரிநாத பெருமான் அவருடைய வாக்குல ஞான சம்பந்த பெருமானை பல பாடல்கள்ல சொல்றார். புத்த ரமணர்கள் மிகவே கிடவே தெற்கு நரபதி திருநீரிடவே புக்க அனல்வய மிகவே உயவே உமையாழ்தன் புத்திரன் என இசை பகர்நூல் மறைநூல் கற்ற தவமுனி பிரமாபுரம் வாழ் பொற்ப கவுனியர் பெருமான் தான் ஞான சம்பந்த பெருமான் உருவாய் வருவனார். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. அப்படி பாடினார். நம்ம சுந்தரமூர் சுவாமியோட பறவை மணி மீதிலிருந்து ஒரு பொழுது தூது சென்று பரமன் அருளால் வளர்ந்த குமரேசான்னு பாடுறாரு. இப்படி எல்லாம் பாடினவர் எங்கேயாவது அப்பர் சுவாமியை பத்தி பாடி இருக்கிறாரான்னு இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற 1330க்கு மேற்பட்ட பாடல்கள்ல இல்ல அவர் பாடின வேற பிற நூல்கள்லாம் இருக்குது. வகுப்பு, இன்னும் அவர் பாடிய அலங்காரம், அனுபூதி எல்லாம் எதுலையுமே ஞான சம்பந்த பெருமானை பற்றிய குறிப்புகள் கிடைக்கிற அளவு அப்பர் சுவாமியை பற்றி எங்காவது இருக்கான்னா தேடி இதுவரை எதுவும் கிடைச்சதா தெரியல. ஆனா திலகவதியாரை மட்டும் போற்றி பாடுகிறார். அதுவும் திருவாமூருக்கு எழுந்தருளுகிறார் நம்முடைய அருணகிரிநாத பெருமாள். அங்கு ஒரு அழகான சிவாலயம் இருக்கிறது, அற்புதமான சிவாலயம். அங்க திருவாமூர்ல நம்ம நாவரசர் அவதரித்த திருமனை இருக்கிறது. அந்த திருமலையில நாவுக்கரசர் பெருமானுடைய திருமேனி, நமது தருமையாதீனம் 26வது பட்டத்திலே எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சண்முக தேசிய ஞான சம்பந்த பிரமாச்சாரியார் சுவாமிகள் நம்ம சென்னை மாநகரத்துல சமய பிரச்சார நிலையத்துல எழுந்தருளி இருந்த காலத்துல இங்குள்ள அடியார்களோட பாத யாத்திரையாகவே திருவாமூருக்கு சென்று அப்பர் பெருமானுடைய பெரும்புகளை அவர்கள் பாடி பரவி பெருவிழா எடுத்து பல அருளாளர்களுக்கு ஓதுவாமூர்த்திகளுக்கு விருதுகள் எல்லாம் வழங்கி சிறப்பித்த வரலாறு எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த திருவாமூர், இன்னும் சொல்ல போனா திருவாமூர்ல இருக்கிற சுவாமி, யாரா போயிருக்கீங்களா சிவன் கோயிலுக்கு? திருவாமூர் யாரா போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க.
அந்த ஊர் சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? பக்கத்திலேயே இருக்கு. பசுபதீஸ்வரர். பசுபதீஸ்வரர் இப்ப எப்படின்னா பசுபதீஸ்வரருடைய பதிகம் ஒன்று இருக்கிறது, அப்பர் சுவாமியுடைய பதிகம். அது நம்ம நேபாள் என்று சொல்லுகிற காட்மண்டில் இருக்கிற பசுபதிநாத் அதற்குரிய பதிகமா அல்லது இந்த பெருமானுக்காக பாடியதாங்கிற ஒரு எண்ணம் சைவ உலகத்திலே உண்டு. ஏன்னா அந்த பதிகத்துல வரக்கூடிய குறிப்புகள் பாடல்கள் எல்லாம் பார்க்கிற போது தாம் அவதரித்த பதியில இருக்கிற பெருமானை, ஏன்னா அவர் இங்கிருந்து வெளியேறிட்டார். ஆனா அது பசுபதிநாத் என்று சொல்லுகிற பசுபதிநாதர் கருத்தில் கொள்வது போலதான் தெரியும். ஏன்னா அந்த பாடல்ல வர குறிப்புகள் எல்லாம் பார்க்கிற போது அது நம்ம இப்ப அது ஒரு தனி ஆய்வுக்குரிய செய்தி. இப்ப இங்கே அதை சிந்திக்க போதுமான கால அவகாசம் இல்லை, வாய்ப்பு வர்ற போது சிந்திப்போம். பசுபதி திருவிருத்தம்னு ஒன்று இருக்கு தேவார திருப்பதிகளில், அதை நீங்க பார்க்குற போது அது பார்க்கணும். அதனால இங்க அந்த சன்னதியில பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அந்த தீர்த்த குளத்துல அந்த கேணி இருக்கும். அந்த கோயில்ல ஒரு சுவாமிக்கு தீர்த்தம் எடுக்கிற கேணி அந்த காலத்துல பார்த்தேன், இப்ப இருக்கான்னு தெரியல. ஒரு ஆமையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிணத்துக்குள்ள ஒரு ஆமையா பார்த்தேன். அவ்வளவு பெரிய ஆமை ஒண்ணு குளத்துக்குள்ள, அது என்ன குட்டியா இருக்கையில போய் அவ்வளவு பெருசு வளர்ந்துதா இல்லை எப்படிதான் அந்த குளத்துக்குள்ள போச்சு, அந்த கிணத்துக்குள்ள போச்சு? குளமா இருந்தா ஏரிய குளம்னா பரவாயில்ல, ஒரு கிணத்துக்குள்ள கூவல் ஆமை. அப்பர் சுவாமியுடைய தேவாரத்துல வருது கூவல் ஆமை அப்படின்னு ஒரு பாடல்ல வரும். அதை ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த காலத்துல தர்மயாதீன பல்கலைக்கல்லூரியில் புலவர் படிக்கிற போது திருவாமூர் போன போது அந்த கிணத்துல பார்த்தது இப்ப ஞாபகம் வருது. அப்போ ஒரு கண்ணப்பன் ஒரு சிவாச்சாரியா இருந்தார். அப்ப அந்த கோயில் சுவாமி எல்லாம் பார்த்ததெல்லாம் ஞாபகம் மலரும் நினைவுகள். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சன்னதிக்கு எழுந்தருடைய அருணகிரிநாத பெருமான் பாடுறார், சீத மதியம் எரிக்கும் தளலாலே சீரி மதனன் வளைக்கும் சிலையாலே ஓதம் அருவி அலைக்கும் கடலாலே ஊழி இரவு தொலைக்கும் படியோதான் மாது புகழை வளர்க்கும் திருவாமூர். இங்கதான் திலகவதியார். மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் வாழும் மயிலில் இருக்கும் குமரேசா காதல் அடியர் கருத்தின் பெருவாழ்வே காலன் முதுகை விரிக்கும் பெருமாளேனர். காலன் முதுகை விரிக்கும். எட்டி வச்சாரா சுவாமி மார்க்கண்டேயருக்காக. அப்ப முதுகு என்னாச்சா விரித்தது யாருக்கு? காலனுக்கு. அதனால ரொம்ப அழகான இந்த திருப்புகள்ல மாது புகழை வளர்க்கும் திரு ஆமூர் என்கிற ஒரு கருத்துல நம்ம திலகவதியார் அம்மையாரை போற்றுவதாக நம்ம பார்க்கிறோம். இன்னொரு கருத்து திலகவதியா திலகவதியா அப்படின்னு அது ஒரு தனி குறிப்பு ஆய்வுகள் எல்லாம் உண்டு. இப்ப நம்ம அங்க வேண்டாம். அதனால சுவாமி சொன்ன வாக்கிலேயே இருக்கும் திலகவதியார் என்கிற பெயரிலேயே. அதனால என்னன்னா திருவனைய திலகவதியார் அவங்க அவதாரம் செய்தார்கள். அதாவது அவருக்கு பிறகு திலகவதியார் பிறந்து, இந்த பாட்டு எல்லாரும் பலரும் சொல்லுவாங்க அறிஞர்கள் எல்லாம், சில முறை ஆண்டு அகன்றதுன்னு. ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் ஒரு இடைவெளி ஒரு 5 ஆண்டுகளாவது இருந்தா தான் இந்த குழந்தைய பராமரிக்க முடியும். உடனே தொடர்ந்து அடுத்தடுத்து பிள்ளை பெற்று கொண்டால் குழந்தைய வளர்க்கறது ரொம்ப சிரமம். அப்புறம் குசேலருடைய கதை தான் ஞாபகம் வரும் இல்லையா? அது அழகா சுவாமி சொல்லுவார், பெரிய படிக்குள்ள ஒரு படி, அப்புறம் அதுக்குள்ள பார்த்தா ஆளாக்கு இதெல்லாம் ஒன்னா போட்டுட்டே இருந்தா எல்லாம் அதுக்குள்ள அடங்கிடும். பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால சில முறை ஆண்டு ஒண்ணுக்கு இடையில அந்த இடைவெளி இருக்கணுங்கிறத இதை எவ்வளவு அழகா நுட்பமா சேக்கிழார் பெருமான் குறிப்பா சொல்லியிருக்காரு அப்படிங்கறத சொல்லுவாங்க. சில முறை ஆண்டு அகன்றதன் பின் ரொம்ப அருமையா சொல்றாரு. ஏன் திருநாவுக்கரசர் அவதாரம் செய்ய வேண்டும்னா அதுக்கு காரணம் சொல்றாரு. ஞான சம்பந்த பெருமான் அவதரிப்பதற்குரிய காரணம் சொல்ற இடம் ரொம்ப விரிவா இருக்கும். அது நம்ம ஞான சம்பந்தர் புராணம் வரையில பார்ப்போம். அவ்வளவு அருமையா சொல்லுவார். இங்க அதே மாதிரிதான் இங்க நாவுக்கரசருடைய திரு அவதாரத்துக்கு என்ன காரணம்? அழகில் கலை துறை தலைப்ப, அழகில் கலைத்துறை தலைப்ப. அப்பர் சுவாமின்னு ஒருத்தர் வரலன்னா இன்னைக்கு மகாவிருதம் கிடையாது. உலக மக்கள் எல்லாம் அதிசயமா பாக்குறாங்க இல்லையா? எத்தனை
குடைவரை, எவ்வளவு கற்றளிகள், எத்தனை கோயில்கள் இல்லையா? அவரே படுறார். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 70 மற்றும் கரக்கோயில் கடிவழில் சூழ் ஞாழற்கோயில் கருப்பரியல் பொறுப்பனைய கொகுடி கோயில் இருக்கோயில் மறையவர்கள் வழிபட்டேத்தும் இளங்கோயில் மணிக்கோயில் ஆலக்கோயில் திருக்கோயில்னு பாடுறார். அப்ப எவ்வளவு எத்தனை வகையான கோயில்கள் எல்லாம் இருக்குங்கிறது ஒரு பெரிய பட்டியல் தருவார். அதுல அந்த கோயில் கலைன்னு வந்தாச்சுனாலே இது எல்லாமே அடக்கும். அதுலேயே இசை இருக்கும், சிற்பம் இருக்கும், ஓவியம் இருக்கும், நாடகம் இருக்கும். எல்லாமே முத்தமிழோடு தொடர்புடையதாக அதாவது இலைகள் 64. மடப்பள்ளின்னு இருந்ததுன்னா விதவிதமா பிரசாதம் போடுறது ஒரு கலை தானே இல்லையா? அது பெரும்பாலும் வைணவத்துல தான் அந்த மாதிரி பிரசாதம் தான் சிறப்பாக போடுவாங்க இல்லையா? அது மாதிரி என்னன்னா அழகில் கலை. இதுல இது மட்டும் இல்லை, சரியை நேரில் சுவாமிக்கு எப்படி தொண்டு செய்யணும், கிரியையில் எப்படி, யோகத்தில் எப்படி, ஞானத்தில் எப்படி, இதெல்லாமே அதோட சேரும். அதனால அழகில் கலை துறை தலைப்ப. அதுக்கு அடுத்த வரி என்ன போடுறார்? ரொம்ப அருமையான வரி, அதுதான் ரொம்ப அற்புதமான வரி. அருந்தவத்தோர் நெறிவாட. அருந்தவத்தோர் இந்த கலைகள்ல 2 நிலை. ஒன்று உலகியல் சார்ந்த கலைகள் எல்லாம் இருக்கும், ஆடல் பாடல் இசை கூத்து எல்லாமே இருக்கும். இப்போ சுவாமி புறப்பாடுன்னு பார்த்தா, சுவாமி புறப்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முன்னால் பார்த்தீங்கன்னா பொட்டு ஆட்டு எல்லாமே இருக்கும். அதை வேடிக்கை பார்க்குறவங்க அங்கே இருப்பாங்க. சாமிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தேவார கோஷ்டி வரும். இப்போ அந்த பழக்கம் குறைஞ்சி போச்சு. எனக்கு தெரியும், நான் அந்த காலத்தில் பார்க்குற போது வாத்திய கோஷங்கள்லாம் முன்னால அற்புதமாக போகும். அப்போ அந்த காலத்தில் இந்த திருக்கைலாய வாத்தியம், இப்போ நம்ம இசைக்கிற வாத்தியங்கள்லாம் அப்போ கிடையாது. என்ன இருக்கும், பெரும்பாலும் நாதஸ்வரம் அதுதான் முக்கியமாக இருக்கும். அப்புறம் வேற சில கருவிகளுடைய இசைக்கருவிகள் எல்லாம் கூட இருக்கும். இருந்தாலும் இப்போ ஒரு தனி சிறப்பு என்னன்னா, நம்ம திருக்கைலாய வாத்தியம் இன்னைக்கு பட்டி தொட்டி எங்க பார்த்தாலும் ரொம்ப சிறப்பா சாமி புறப்பாடுனா இந்த வாத்திய ஓசை கேட்டாச்சுன்னா, நாதஸ்வரம் தவில் ஓசையை விஞ்சிய ஓசை எங்க இருக்குதுன்னா இந்த திருக்கைலாய வாத்தியத்துல தான் இருக்குது. அதனால அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஐயா நீங்க கொஞ்சம் எங்களுக்கு வாசிக்கிறது கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குற அளவுல தான் இன்னைக்கு இருக்கு. ஆகையினால அப்படிப்பட்ட பல்வேறு வகையான கீத வாத்தியங்கள், இசை வாத்தியங்கள்லாம் இருக்கு. சரி, அதுல பின்னாடிதான் சாமி தேவாரம் வரும் இல்லையா? அப்படி வர்றபோது பார்த்தீங்கன்னா அவங்க பாடுறவங்க பக்கத்துல நின்று கேட்கக்கூடியவர்கள் ரொம்ப உயர்ந்த அருள் அனுபவம் மிக்க ஞானிகளாக தான் இருப்பாங்க. அந்த பாட்டு கேட்குற போது நீங்க எனக்கு தெரிய நம்ம திருமயிராப்பூர் சுவாமி புறப்பாட்டில், கபாலீஸ்வர புறப்பாட்டில், சுவாமி புறப்பாட்டுக்கு பின்னால ஓதுவாமூர்த்திகளில் அந்த காலத்துல திருக்கடர் சுந்தரேச ஓதுவார்னு இருந்தார். இப்ப நாகநாதன் ஓதுவாரோட அப்பா. ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். யாருக்காவது திருக்கடர் சுந்தரேசன் ஓதுவாமூர்த்தி தெரியுமா? ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. திருக்கடர் சுந்தரேச ஓதுவார் கபாலீஸ்வரர் கோயில் இருந்தாரு. அவரு நம்ம அப்ப சுப்பிரமணிய முதலியார்னு ஒருத்தர், ரொம்ப பெரியவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சிவபூஜை உள்ளவர். அவர் பெரிய சாம்ராட் இசை உலகத்துல அவரு. இன்னும் அப்புறம் திருக்கடர் சுப்பைய தேசியர், அப்படி பல ஓதுவாமூர்த்திகள் நம்ம கபாலீஸ்வரத்துல பாத்தீங்கன்னா பின்னால பாடிட்டு வருவாங்க. நம்ம தருமபுரத்து ஐயாவும் அதில் இருப்பார். அப்படி அவரும் பாடுவார். அப்படி இருக்கிற போது அப்பவும் நான் நம்ம மாட வீதியில தேவாரம் கேட்டிருக்கேன். இந்த மாட வீதியில தேவாரம் கேட்கறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருவையாறு ஆடி அமாவாசை முடிஞ்சது பின்னால சுவாமி புறப்பாட்டுக்கு பின்னால வெடிய தேவாரம் 4 மாட வீதியில். அடுத்தபடியா சிதம்பரத்துல அற்புதமா 4 மாட வீதியிலையும் வெடிய அந்த காலத்துல நம்ம திருவாவூதுறை விஸ்வலிங்க சபாபதினு அவங்க 2 பேரு, நல்லா அவங்களையெல்லாம் ஐயா தெரிஞ்சிருக்கலாம். 2 பேரும் அண்ணா தம்பி, 2 பேரும் அவங்க 2 பேரும் என்னன்னா திருத்தாண்டகம் எல்லாம் அவ்வளோ அழகா அவரு பெரியவர் சின்னவர் பாடுவார், பெரியவர் கூட சேர்ந்து பாடுவார். ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த காலத்துல நிசப்தமா இருக்கும். அந்த நடுஜாமத்துல தேவாரம் கேட்கிற போது கிடைக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கு, சொல்லவே முடியாது. அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கும். அது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தபடியா நம்ம காஞ்சிபுரம் திருமுறை உற்சவம்னே பேர். அப்படி இருந்த நம்ம காஞ்சிபுரம்னா விநாயக முதலியார், புண்ணியகோட்டி முதலியார்னு இருப்பார். அவங்களுக்கு முன்னே இருந்தவங்கலாம் எத்தனையோ பேர் பெரிய பெரிய மாமேதைகள்லாம் இருந்திருக்காங்க. நான் பார்க்கல, அவங்க பேர் வேணா கேள்விப்பட்டிருப்பேன். இவங்களையெல்லாம் நேராக பார்த்து பழகி
பல மேடைகளில் அவங்க பாடாடிய உரையாற்றிய அனுபவம் உண்டு. அது மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போவும் அந்த மாதிரி ஒரு ஓதுவாமூர்த்திகள் பாடி மாட வீதியில் கேட்குற வாய்ப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு. எனக்கு தெரிய குன்றத்தூரில் கூட திருநாகேஸ்வரத்தில் சுவாமி உற்சவத்தில் பின்னால் அந்த காலத்தில் நிறைய சபைகள் வரும். திருவையாறில் ஏழூர் சப்தஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி கிராமங்கள்ல இருக்கிறவங்கெல்லாம் பக்கவாதியத்தோட திருமுறை பாடுவாங்க. களிமேட்டிலிருந்து ஒரு அவங்க ஒரு குறிப்பிட்ட அன்பர்கள் வந்தாங்கன்னா பண்ணோட தான் பாடுவாங்க. தருமபுரத்து ஐயாவுக்கு அது தாய் வீடு மாதிரி. எனக்கும் அது அவ்வளவு ஈடுபாடு உள்ள ஊர். அப்புறம் சுவாமி மேல அந்த ஊர்ல இருக்கிற தூணை தட்டி கேட்டால் தேவாரம் பாடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெருமை பொருந்திய ஊர். இப்போ அதெல்லாமே பார்க்க முடியல, எல்லாம் குறைஞ்சி போச்சு. சரி, இருக்கட்டும். ஆகையினால அந்த மாதிரி ஒரு பயிற்சியை நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், திருமுறையை வளர்க்கணுங்கிற பேரார்வம் நம்ம திருஞானம் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுதலுக்குரிய கோதண்டம் ஐயா அவர்களுக்கும் நிறைய இருக்குது. அவங்களுடைய தவம் வெற்றி பெற வேண்டும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. சரி, அதனால இப்ப அழகில் கலை துறை தலைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி. இவர் பேரே மருள் நீக்கியார்னு பேரு, பிள்ளை திருநாமம். இன்னும் அவர் அவதாரம் செய்யல இந்த இடத்துல, இனிமேல் தான் அவதாரம் செய்ய போறாரு. என்ன அழகா சேக்கிழார் சாமி வார்த்தைகளை பயன்படுத்துறாரு பாத்தீங்களா? உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் இளங்குல, அதாவது மலரு மருள் நீக்கியார் அவதாரம் செய்தார். என்ன அழகா பாருங்க, இருள் நீக்கி இங்க மருள் நீக்கி. அந்த அவன் ஞான நம்முடைய அருணகிரியார் தான் வலாரி தலாரின்னு எல்லாம் பாடுவாரு. அந்த சொற்கள் பிரயோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகா அந்த எதுகை மோனை கவித்துவம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. பார்த்தீங்கன்னா சேக்கிழார் வாக்குல உலகில் வரி இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர்போர் பின் மலரும் மருள் நீக்கியார். மலரும் மருள் நீக்கியார், என்ன அழகான மங்கள வார்த்தை. அவதாரம் செய்தார். மேலிருந்து கீழே இருந்தது. அவங்கெல்லாம் பெரிய நிலையை எல்லாரும் அவதாரம் செய்தார்னு சொல்லக்கூடாது. நம்ம ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் வருவான் போன்ற பெருமக்களைத்தான் அவதாரம் செய்தார்கள் அப்படின்னு சொல்றது மரபு. அப்படி அவர் அவதாரம் செய்த பின்னால பிள்ளை பிராயம் சின்ன குழந்தையா இருக்கிற போது இளங்குளவி பதம் கடந்தார். இந்த ஒரு பிள்ளை தமிழ்ல சொல்ற மாதிரி இந்த செங்கேரை பருவம், தாளப்பருவம், வருகை பருவம், முத்த பருவம் எல்லாமே வரும் இல்லையா? அதெல்லாம் கடந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே மயிர் நீக்கும் மணவினை முடி எடுக்கிற சடங்கு பண்ணாங்க. யாருக்கு? நாவுக்கரசருக்கு. அதாவது என்ன ஒரு நுட்பம்னு கேட்டிங்கன்னா, இந்த முடி எடுக்கலைன்னு வச்சுங்களேன், ஒரு குழந்தைங்களுக்கு முடி எடுக்கலைன்னு வச்சுங்களேன், மூளை வளர்ச்சி சரியா இருக்காது. அந்த பிறப்புல அந்த முடியை களையணும். களைஞ்சாதான் அந்த குழந்தையினுடைய அறிவு, ஆற்றல், தெளிவு, அழகு, அதனுடைய எல்லா வகையான பராக்கிரமும் வெளிப்படணும்னா தலையில் இருக்கிற முடியை எடுத்துடணும். அது ஒரு சடங்கு. அது ஒரு முடி எடுக்கிறதுங்கிறதுக்கு உற்றார் உறவினர்களை எல்லாம் அழைச்சு முடி எடுக்கிறாங்க இல்லையா? காது குத்துற போது இருக்கா முடி எடுப்பாங்க முக்கியமா. அது சைவத்துல பொங்கல் வச்சு முடி எடுப்பாங்க. அவங்க அதுக்குன்னே உள்ள பெரிய விருந்தெல்லாம் இருக்குது, அதிக நம்ம பேச வேண்டாம் இல்லையா? அது அந்த மாதிரி விருந்துகள்லாம் பெரிய தடபுடல் விருந்து, அது தடபுடல் விருந்து. அது சரி இருக்கட்டும், அது வேண்டாம் நம்மளுக்கு. அதனால இப்படி அந்த மயிர் நீக்கும் மணவினைங்கிறார். அது மங்களகரமான சடங்கு. அதுக்கு அடுத்தபடியா மயிர் நீக்கும் மணவினை புலன்கொழுவ மனம் முகிழ்த்த சுருள் நீக்கி மலர்விக்கும் கலை பயில தொடங்கும். உடனே அதான் அக்ஷராபியாசம்னு சொல்லுவோம். படிக்கிறதுக்கு முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போறது, பாடம் கற்பிக்கிறதுக்கு என்ன சடங்கு அப்படின்னா, அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, நெல்லை கொட்டி நெல்லில் எழுதி வைப்பாங்க. அது ஒரு மரபு. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா பல கோயில்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மூகாம்பிகை கோயில்ல அது ரொம்ப சிறப்பா நடக்கும். அதே மாதிரி நம்ம சிருங்கேரி சாரதாபீடம் அந்த கோயில்ல பல இடங்கள்லாம் அதுக்குன்னே அந்த சடங்குகள் நிகழ்த்துவது என்பது. சரஸ்வதி கோயில், நம்ம கூத்தனூர் சரஸ்வதி கோயில்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு அக்ஷராபியாசம் ஆனா எழுத வைக்கிறது, அந்த நெல்லில் எழுத வைக்கிறது. அப்படி அந்த சடங்கு அது மாதிரி இவருக்கும் அந்த சடங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கருத வேண்டி இருக்கிறது.
அதனால கலை பயில தொடங்குவித்தார். இப்ப இப்ப எப்படி வளர்ந்தாராம்? இளம் பிறை போல வளர்ந்தார். பிறை எப்படி ஒவ்வொரு பிறை பிரதமையிலிருந்து தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் வருதோ அப்படி வளர்ந்தார்னு சொல்ற போது என்ன சொல்றாரு? சந்திரனுக்கு களங்கம் உண்டு, ஆனா இவருக்கு களங்கம் இல்லை. அதனால மறு ஒளித்த இளம்பிறை போல் வளர்கின்றார். எப்படி? ஆமா, ஞானசம்பந்த பெருமான் பாடுவாரு. இன்னைக்கு காலையில தான் அந்த பாடலை வகுப்பு எடுத்தேன். அதாவது அறிவையர்கள் அப்படின்னா பெண்கள். இந்த அறிவையர்களை அவங்க முகமெல்லாம் சந்திரனை போல முழுமதி போல இருக்குன்னு சிறப்பா சொல்ல வர்றாரு ஞானசம்பந்தர். ஆனா என்னன்ட்டாரு, நிலவுல எப்படி அந்த கரைகள் இருக்கிறதோ அதுபோல இந்த அறிவியர்களுடைய முகம் பூரண நிலவாக இருந்தாலும் பக்கத்துல ஒருத்தி இருக்கா, அவ அந்த மறு ஒளிந்த பூரண நிலவாக இருக்கிறார். இவங்கெல்லாம் அறிவை, அவள் தெரிவைனாரு. அப்படின்னா யாரு? உமாதேவி. இப்ப கூட இருக்கிற அணங்குகள் நின் பரிவாரங்கள்னு பாடுறாரு அபிராமி பட்டர் இல்லையா? அப்ப அவங்க முகத்தையெல்லாம் சொல்ற போது நம்ம வானத்தில் இருக்கிற நிலவை உதாரணம் சொன்னவரு உமாதேவியை சொல்ற போது அந்த அப்ராகிருத சந்திரனா இருக்கக்கூடியது. பிராகிருத சந்திரன் வேற, அப்ராகிருத சந்திரன் வேற. அந்த நிலவு எப்படி இருக்குமோ அது போல அம்பிகையை சொல்ற போது தெரிவை, அதாவது பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிடம்னு 7 பருவத்துல வர்ற போது அங்க அப்படி சொல்லுவார் சாமி. அதனால ரொம்ப அழகா இங்க என்ன சொல்றாரு, அந்த சந்திரன் இருக்கே அது களங்கம் உடையது. அந்த களங்கம் அற்ற சந்திரன் வளர்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அதுபோல இவர் வளர்ந்தார்னு சொல்றது ஒரு உதாரணம். ரொம்ப சிறப்பா சொன்னார். அதுக்கு அடுத்தபடியா இப்ப என்ன ஆச்சு, திலகவதியாருக்கு வயது 12 ஆயிடுச்சு. அப்ப தலைமகள்னு பேரு. தொல்காப்பி இலக்கணத்துல என்னன்னா 12 ஆண்டு 10 திங்கள் அதெல்லாம் வரும். தலைமகனுக்கு என்ன, தலைமகள்னா என்னங்கிற விளக்கம் எல்லாம் அகப்பொருள்ல வரும் பொருளதிகாரத்துல. அதனால என்ன வயது 6-2ன்னா 12ஆகவே தாண்டுது. அப்ப திருமண பருவம் வந்தாச்சு. அப்ப மாப்பிள்ளை பார்க்க தொடங்குறாங்க. ஒத்த குல வேளாண் குடித்தலைவர் யாருன்னா கலிப்பகையார். அவர் அடல் அரியேறு. அவர் அறிமுகம் செய்யறது எப்படி சொல்றாரு? அடல் அரியேறுன்னா சிங்கம் எப்படியோ அது மாதிரி, ஏறுன்னா காளைன்னு ஒரு பொருள் உண்டு. அடல் அரியேறு. அப்படிப்பட்ட பெருவனப்பிற்கு கலிப்பகையார் ஆண் அழகன். யாரு? அப்ப அவரையே ஆண் அழகன்னு வர்ணிச்சா அர்த்தாபத்தியில நம்ம திலகவதியார் அம்மையார் திருவனையார்னா திருமகளை வென்ற பேரழகு உள்ளவர்னு சொல்லாமையே வளர்ந்து இல்லையா? அப்படி இப்ப என்னன்னா வயசான பெரியவங்களை அனுப்புறாங்க. அந்த காலத்துல கல்யாணத்தை பத்தி பேச சொன்னோம்னா யாரு வருவாங்க? வயசானவங்க, நல்ல அனுபவம் உள்ளவங்க வருவாங்க. இந்த காலத்துல ஐயா பெருசு சும்மா கடை வீட்டோட இரு, நாங்க போய் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை ஆயிப்போச்சு. அதனால ஏகப்பட்ட வில்லங்க விபரீதமெல்லாம் பார்க்கணும். அதனால என்னன்னா நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் அவங்க அனுப்புறாங்க. அவங்க போய் அந்த திருமணத்துக்கு வேண்டிய மணமகளை பற்றிய விவரங்களெல்லாம் சேகரித்து எல்லாம் சொல்லி திருமணம் பற்றிய அந்த சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடைபெறுது. அதை பேசுறாங்கிற செய்தியை சொல்றாரு. பொருவின் மகட்கொள்ள வேண்டல், அதாவது மேலோரை செலவிடத்தில். அவங்களுக்கெல்லாம் பெரியவங்களையெல்லாம் மேலோர்னு சொல்றாரு. இப்ப உடனே பெண்ணுக்கு திருமணம்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல அந்த பெண்ணை பெற்றெடுத்த தகப்பனாருக்கு பொறுப்பு அதிகமாயிடுது இல்லையா? சொல்லுவாங்க, பெண்ணு நீ 10 மாசம்தாம்மா சுமந்த வயிற்றுல இறக்கி வச்சுட்ட, உருவாக்கி உடல் அந்த குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு உணவு கொடுத்து நல்ல செல்லமா பராமரித்து வளர்க்குற பொறுப்பு. காய் பழுத்தா இலை மறைவில், கண்ணி பழுத்தா தாய் மறைவில். இப்பெல்லாம் அந்த பழமொழி சொன்னோம்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. காய் பழுத்தா இலை மறைவில் இருக்கணும், இல்லைன்னா கல்லடிப்பான் போறவன் வரவனா. எங்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்குது, போறவன் வரவெல்லாம் கல்லடிக்கிறான். ஓடு அதனாலேயே நிறைய உறிஞ்சு போச்சு. மரத்தை வெட்டவும் முடியல, ஊட்டியவே இடிச்சு. அதனால என்ன பண்றது, அத்தனை ஓடும் போயிடுச்சு. அதனால என்னன்னா காய் பழுத்தா இலை மறைவில் இருக்கணும், கன்னி பழுத்தா வயசுக்கு வந்துட்டா தாய் மறைவில் இருக்கணும் அப்படின்னு தண்டபாணி தேசிகரையா இந்த பழமொழியை சொன்னார். மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் ரொம்ப அழகான பழமொழி. அதுபோல இந்த அம்மா
யாரு நம்ம திலகவதியார் எப்படிப்பட்டவங்களாம் அணங்கு அணைய திருவனையார்னார். அணங்குன்னா திருவள்ளுவர் தான் சொல்லுவார், தலைவியை பார்க்குற போது இன்பத்து பல அணங்குகுள் தெய்வ மகள் அப்படின்னு அர்த்தம். தேவ மகள் அணங்குகள் கண்டாரை வசீகரிப்பது மட்டும் இல்லை, அச்சுறுத்தத்தக்க வசீகரம். அப்படிப்பட்ட அணங்குகள் ஆய்மையில் கொல்லோ கனங்குலை மாதர்கள் மாலும் என் நெஞ்சும்பார் திருவள்ளுவர். அதுபோல அணங்கனைய திலகவதியார் அப்படிங்கிறார் சேக்கிழார் சுவாமி. மனம் நேர்ந்தார். யாரு? அவங்க அப்பா. திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் தொடங்குறார். இப்ப என்னாச்சு? தொடங்கின நேரம் பார்த்து வதுவை வினை முடிப்பதன் முன், வதுவைன்னா திருமணம்னு அர்த்தம், புகழனார் சிவவதம் சேர்ந்தார். அப்பா என்ன ஆயிட்டாரு? அடைஞ்சிட்டார். அவர் போன உடனே கற்பிச்சிறந்த மாதினியார் அந்த அம்மாவும் உடனடியாக மறைஞ்சிட்டாங்க. கணவனாருடன் கலந்தாருங்கிறார் சேக்கிழார் சுவாமி. எப்படி? இம்மை மாறி மறுமையாயினும் யானாகியனின் நெஞ்சு நேர்பவன்னு சங்க இலக்கியத்துல வர்ற மாதிரி அந்த காலத்துல போர்க்களத்துல வீர மரணம் அடைஞ்சான்னா விண்ணுலகத்துக்கு போவான், சொர்க்கத்துக்கு போவான். அங்க தேவ மகளிரெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு சீரம்பை மேனகை மாதிரி அந்த அப்சர ஸ்ரீகள் மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்வாங்களாம், மாவீரன்னு அவனை தழுவி மகிழ்வதற்காக வருவாங்க. அவங்க தன்னோட கணவனை தழுவுறதுக்குள்ள தான் அவனுக்கு முன்ன போய் அவனை வரவேற்க போயிடணும்னு இவ அதுக்கு முன்ன உயிர் விட்டுருவாளாம். யாரு? தலைவி. அப்படி ஒரு நிலையில சொல்ற கருத்து. அதுபோல இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அவங்களும் தன் உயிரை விட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்து இப்படி இருக்கிற சூழ்நிலையில போர்க்களத்துக்கு போய் வீர மரணம் அடைஞ்சார் கலிப்பகையார். எவ்வளவு துன்பம்னா பாருங்க. இடும்பைன்னா துன்பம். திருநாவுக்கரசர் பின்னால ஒரு தேவாரத்துல சொல்றாரு, இடும்பைங்கிற துன்பத்துக்கு ஒரு கொள்கலம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது வேற யாரும் இல்லை, நான் தாங்கிறாரு. இடும்பைக்கிடம் எங்க? அது வேற எங்கேயும் இல்லை, நாம அதை கொள்கலம் யாருன்னா நான் தான். அது மாதிரி பின்னால பாடுறாரு அவரோட தேவாரத்துல. அப்பர் தேவாரத்தை படிச்சு எத்தனையோ பேர் ஞானிகளாயிருக்காங்க, மகான்களாயிருக்காங்க. எனக்கு தெரிய அவரோட ஒரு தேவாரம், அப்பர் சாமியுடைய ஒரே ஒரு தேவாரம், எத்தாயார் எத்தந்தை எச்சுத்தார் ஒரு பாட்டு, இன்னைக்கு 27வது பண்டார சன்னதியா இருக்கிற தருமபுரத்தில் இருக்கிறவர் அந்த பாட்டை படிச்சுதான் துறவியானின்னு சொன்னார். அது மாதிரி எத்தனையோ பேர் துறவியானவர்கள், உயர்ந்த சிவநெறிக்கு சென்றவர்கள் இருக்கட்டும். ஆகையினால இங்க என்னாச்சு, போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் கலிப்பகையார், வீர மரணம் அடைஞ்சார். இதையெல்லாம் கேட்ட நம்ம திலகவதியார் அம்மையார் எப்படி இருப்பாங்க? என்னைக்கு அவரு தான் தனக்கு கணவன்னு சொல்லி நிச்சயம் பண்ணிட்டாங்க, திருமண உறுதி நிச்சயம் பண்ணிட்டாங்க, அன்னைக்கே அவருக்கு நான் மனைவி ஆயிட்டேன், வார்த்தை சொல்லால. இனி மறுபடியும் இன்னொருத்தரை மனம் செய்ய போவதில்லை. அவர் மறைஞ்ச பின்னால இந்த உலகத்துல அப்பாவும் போயாச்சு, அம்மாவும் போயாச்சு, தனக்குன்னு வரித்த கணவரும் போயாச்சு. இன்னும் திருமணம் ஆகலைன்னால அவர் சொன்னதுனால, அவர் மறைஞ்சதுனால அவர் தான் கணவர்னு நெஞ்சில ஏற்றுக்கொண்டார்கள் இவங்க. அதனால அதுவும் போயாச்சு. இனி தான் உயிர் வாழக்கூடாதுன்னா அவங்களும் திலகவதி யாரும் உயிர் விட போற நேரத்துல அப்பதான் போய் இவர் சின்ன பிள்ளையா இருக்கிறார், மருள் நீக்கியார். அப்ப இவருக்கு பேரு மருள் நீக்கியார்னு பிள்ளை திருநாமம். அக்கா காலடியில விழுந்து வணங்குறார். அக்கா வேற கதி இல்லை, யாருமே இல்லை. அப்பதான் அழகான பாட்டு, ரொம்ப இந்த பாட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய பாட்டு. அதனால தம்பியார் உடராக வேண்டுமென வைத்த தயா, எல்லாரும் இந்த தம்பி இந்த ஒரு பிள்ளைக்காகவாது நீ இருமா அப்படின்னு உற்றார் உறவினர் எல்லாரும் இந்த இடத்துல சொல்லுவாங்க. அவங்களும் அதை கருத்துல ஏற்றுக்கொண்டு தம்பியார் உளராக வேண்டும் என வைத்ததையா கும்பர் உலகு அணைய ஒரு நிலை விளக்க உயிர் தாங்கி. இந்த அம்மா கழுத்துல திருமங்கல நானுக்கு அம்பொன் மணி நூல்னு சொல்றாரு. தாலிய அம் அழகிய பொன், பொன்னாலான திருமங்கல நான், அது தாலின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த அம்பொன் மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி. இந்த அம்மா ஒருத்தி இல்லைன்னா ஒரு திருநாவுக்கரசர் உருவாக போறது இல்லை பின்னால. அதனால அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி இம்பரு மனைத்தவம், வீட்டுல இருந்தபடி இருந்தே மனைத்தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார் அப்படின்னு முடிக்கிறார் சேக்கிழார் சாமி. என்னன்னா எனக்கு தெரிய இப்படி மனைத்தவம் அப்படின்னு ஒரு தவம் கொஞ்சம் அருமையான ஒரு நல்ல செய்தி.
நான் கரந்தை தமிழ் சங்கத்தில் புலவர் படிக்கிற போது தஞ்சாவூர்ல எத்தனை சந்து வந்து தெரு இருக்கோ அவ்வளோதையும் சுற்றி இருப்பேன். அதில் தத்தோஜியப்பா சந்துன்னு ஒன்று அரண்மனைக்கு நேர் எதிரில் வந்தால் இந்த அரண்மனை மாட மாளிகை எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா பெரிய கட்டடமாக இருக்கும். நம்ம 14 அடுக்கு எல்ஐசி கட்டடம் மாதிரி ஒன்று கீழே அலங்கத்தில் கீழே தெருவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு நேர் எதிரில் ஒரு சந்து போகும், பெரிய பாதை போகும். அந்த காலத்தை அது கோட்டை வாசலாக இருந்தது. கோட்டை வாசல்னா பிரம்மாண்டமான அந்த வாசல் அவ்வளோ அழகாக இருக்கும். அகழி அந்த காலத்தில் அந்த நகரத்துக்குள்ளே போகணுன்னா அந்த வழியாக தான் போகணும். அகழி எல்லாம் கடந்து அந்த கோட்டை வாசலை கடந்து உள்ளே போகணும். எனக்கு தெரிய நான் பார்த்தேன் அந்த கோட்டை வாசலை இடித்து தரமட்டமாக்கி ரோடு கொடுத்தாங்க. இன்னைக்கு அது இல்லை, நான் படிக்கிற போது இருந்தது. அதுக்கு பக்கத்தில் தத்தோஜியப்பா சந்துன்னு ஒரு தெரு. அங்கே சின்ன வயதில் தான் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து விளையாடி இருக்கலாம். சின்ன குழந்தையா இருக்கிற போது என்றைக்கு அவர்கள் பருவம் வந்து ஒரு பெண்மணியாக, அதாவது பூரணமாக வயதுக்கு வந்தாச்சுன்னா குழந்தைக்கு என்ன மரியாதையோ, இகவா பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பருவ நிலை. அது தமிழ், அழகான தமிழ். அப்போ என்னன்னா அந்த பருவ வயதில் வந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட 100 வயது வாழ்ந்துருக்குறாங்க ஒரு பாட்டி, ஒரு அம்மா. அந்த வாசப்படியை தாண்டி வெளியில் வந்ததில்லை. எப்படி? அந்த வீட்டுக்குள்ளேயே மடம் ஆயிடுச்சு. அது அந்த வீடு மடம். உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கும், ஒரு நாயன்மார் வடிவத்தில் ஒரு திருமேனி இருக்கும். அங்கேயே பூஜை, அதுலேயே சமையல், அதுலேயே சாப்பாடு, அதுலேயே வாழ்க்கை. அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கூட அவங்க சின்ன வயசுல போயிருந்தா போயிருக்கலாமே ஒழிய, அதுக்கப்புறம் அந்த படியை தாண்டி வராத படி தாண்டா பத்தினிங்கிறாங்க. இல்லை, இன்னைக்கும் மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி கோயில்ல இந்த தாயார் வந்து படிதாண்டா பத்தினிப்பாங்க. ஏன்னா அந்த அம்மா மட்டும் மாட வீதிக்கு வரமாட்டாங்க. 7 பிரகாரம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ராஜமன்னார்குடியில் எங்கள் மனைவியோட ஊர், அடிக்கடி போய் வந்த பழக்கம். அந்த பிரகாரத்தில் அந்த தாயார் வந்து படிதாண்டா உள்ளேயே தேர் ஓடும். அந்த அம்மாளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக. எப்படி? மன்னார்குடி மதில் அழகுன்னு பேர். அதுக்கு மட்டுமே அந்த தேர் ஓடும். திருவிழா பூரா அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னா அந்த அம்மா படிதாண்டா பத்தினியா. அதுபோல் இந்த பாட்டி அப்படி வாழ்ந்தார்கள். அப்புறம் அவங்க சிவம் அடைந்தார்கள்னு அந்த போய் அங்கே நான் வணங்குவேன் படிக்கிற காலத்தில். அப்போ அதை இங்கே மனைத்தவங்கிறாருல்ல. ஆனால் ஒரு சின்ன வேறுபாடு, அந்த அம்மா மனைத்தவத்தோடு இருந்துட்டாங்க. நம்ம திலகவதியார் குறிப்பிட்ட காலம் அவங்க அவதரித்த திருமணையில் திருவாமூரிலேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாவரசர், அப்போ நாவரசர்னு பேர் கிடையாது, மருள் நீக்கியார், எதனால அவர் வெளியேறினார் வீட்டை விட்டு. அதுக்கப்புறம் இந்த அம்மா அங்கேயே இருந்தாங்களா, இவங்க என்ன ஆனாங்க? இது அடுத்தபடியாக சேக்கிழார் சுவாமி அடுத்த பகுதியாக விளக்கம் தர வருகிறார் என்கிற நிலையில நமக்கு பெரிய புராணம் மிக அற்புதமாக செய்திகளை சொல்ல வருகிறார். சேக்கிழார் பெருமான் சொல்ல வருகிறார் என்கிற செய்தியை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தி, இப்போ இம்பர் மனைத்தவம் புரிய திலகவதியார் இருந்தார். மனைத்தவத்தில் இருக்கிறாங்க. எங்க? திருவாமூர்ல இருக்காங்க. திருவாமூர் போனீங்கன்னா அங்கே ஒரு விருட்சம் இருக்கு. யாரு? திருநாவூர் சுவாமி அவதாரம் செய்த திருமணையில ஒரு மரம். அது மரம்னு பார்த்தா மரமா தெரியும், செடின்னு பார்த்தா செடின்னு சொல்ல முடியாது. ஒரு விருட்சம், கொடி மாதிரியும் இறங்கும். அதுக்கு பேர் களரிவாகின்னு பேர். ஐயா பார்த்துருக்காங்க. அந்த இலைய வாயில போட்டோம்னா அறுசுவையும் தெரியும். இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, கைப்பு எல்லாமே தெரியும். அது ஒரு அற்புதமான மூலிகை. அதை சுவாமி அவதரித்த திருமணையில நல்லா வளர்ந்து செழிப்பா இருக்கும். ஐயா போனபோது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப பழமையான, ரொம்ப அடர்ந்து வளர்ந்து இருக்கும். நல்ல கொடமாறு. அப்பவே நான் சொல்றது ஒரு 50-60 வருஷத்துக்கு தொழுத்துட்டு. அதுதான் அப்படியே அந்த விருட்சம் ரொம்ப. ஏன்னா இவருக்கு பின்னால வயிற்று வலிக்கு, சூளை நோய்க்கு அது உயர்ந்த மருந்து.
அப்பர் சுவாமி பின்னால சூளை நோயெல்லாம் வரப்போகுது, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அந்த விருட்சமானது ஒரு தெய்வீக விருட்சமாக அந்த விருட்சம் போற்றப்பெறுகிறது. அதனால் நமக்கு இன்றைய நாள் சிந்தனையாக திருநாவுக்கரசர் சுவாமிகள் அவதரித்த அந்த நாடு திருமுனைப்பாடி நாடு. நம்ம ஆளாள சுந்தரரும் நம்முடைய அப்பர் பெருமானும் அவதரிக்கிற அளவுக்கு அது எந்த அளவு ஏற்றமும் சிறப்பும் உடையதுங்கிறத பார்த்தோம். பெண்ணை நதியினுடைய சிறப்பு என்னங்கிறத பார்த்தோம். குறுக்கையர் குடியினுடைய சிறப்பு. இன்றைக்கும் அந்த குறுக்கையர் குடியில் நடைபெறுகிற திருமணங்கள்ல நிச்சயதார்த்தம் வைத்துக் கொள்வதில்லைங்கிறது ஒரு மரபு. எல்லா திருமணங்கள்லையும் நிச்சயதார்த்தம்னு ஒன்று நடக்கும். ஒப்பு தாம்பூலம்னாவது நடத்துவாங்க இல்லையா? ஆனால் அந்த ஒப்பு தாம்பூலம்ங்கிறது கூட கிடையாது. நேரடியாக திருமணம்னா திருமணம் தான். எப்போ திலகவதியாருக்கு அந்த நிச்சயதார்த்தம் தடைப்பட்டதோ அதனால அந்த பாரம்பரியத்தில் வந்த குருக்கையர் குடிங்கிற மரபுல வர்ற அவங்க வீட்டு இல்ல திருமணங்கள்ல நிச்சயதார்த்தம் கிடையாது. சமீபத்தில் கூட அந்த மரபில் வந்த ஒருவர் பேட்டி கொடுத்துருக்கிறார். அது மெய்மைங்கிறத இந்த அவங்க குடும்பத்தில் இப்போ அந்த பழக்கம் கடைபிடிக்கப்பெறுகிறதுங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நாவுக்கரசர் பெருமானுடைய அந்த பாரம்பரியம் குறுக்கையர் குடி, அந்த மக்கள் இப்போவும் அந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள்ங்கிறது தெரிய வருகிறது. அருமையான சேத்திரம். பன்ருட்டி என்று சொல்லுகிற பகுதியில் இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் திருவாமூர். நெடுஞ்சாலையில் போனோம்னா ஒரு பக்கவாட்டில் இடதுகை பக்கமாக ஒரு பாதை பிரியும். உள்ளே போனோம்னா திருவாமூர். அற்புதமான சேத்திரம். திருவாமூர் தரிசித்தவர்கள் மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க. ஐயா அம்மா மூவர் தான். எப்பவாவது இனிமேல் நாயன்மார்கள் அவதாரம் செய்த தலங்கள் அப்படின்னா ஏராளமாக இருக்குது. அவ்வளவும் போக முடியலன்னா கூட நம்முடைய 4 பெருமக்கள் அவதரித்த முக்தி அடைந்த 2 இடத்தையும் போய் தரிசிக்கணும் நம்ம யாத்திரையில். அப்படி பார்த்தா திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த புண்ணிய பூமி சீகாழிப்பதி, அவர் போதநிலை முடிந்தபடி புக்கொண்டி உடனான இட திருநல்லூர் பெருமணம். அதுபோல நம்முடைய அப்பர் சுவாமி அவதாரத்தலம் திருவாமூர், அவர் அடைந்த இடம் திருப்புகலூர். அதே போல நம்ம சுந்தரமூர் சுவாமிகள் அவதரித்தது திருநாவலூர். அவர் சேர்ந்த இடம் அஞ்சைக்களத்திலிருந்து ஆகாய ககன மார்க்கமாக கைலாயம் திருநொடித்தான் மலை அப்படின்னு பார்க்குறோம். மணிவாசக பெருமான் திருவாதவூர், அவர் தில்லையம்பலத்தில் பெருமானோடு கலந்த நிலை. அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த நாயன்மார்களுடைய சரீரத்தில் நம்முடைய சமயாச்சாரிய மூர்த்திகளுடைய அவதாரத்தலம் முக்தித்தலமும் நாம் எல்லாம் தரிசிக்க வேண்டும் அவசியம். இப்போ எதிர்கொண்டு வருகிற சித்திரை சதயம் அப்பர் பெருமானுடைய குருபூசை நன்னாளை சிறப்பாக கொண்டாடி அவருடைய திருவருள் பெற வேண்டும், குருவருள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே பூர்த்தி செய்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்வை மிக செம்மையான முறையில் நிகழ்த்துகின்ற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய திருஞானம் ஐயா அவர்கள், அவர்களை சார்ந்திருக்கிற திருவருட் சமூகம், வருகை தந்திருக்கிற எங்களது கோதண்டராமன் ஐயா உள்ளிட்ட அடியார் திருக்கூட்டம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அதிகை வீரட்ட பெருமானுடைய அருளும் அப்பர் பெருமானுடைய குருவருளும் பல்கி பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே பூர்த்தி செய்கிறேன். வால்முகில் வடாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.